அனைவருக்கும் வணக்கம். எல்லாருமே நம்மளுடைய இந்த ஃபர்ஸ்ட்டு டெஸ்ட்டை நல்லா எழுதியிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஒருவேளை நீங்க சரியா எழுதலனா கூட அத நெனச்சு ஃபீல் பண்ண தேவையில்ல. ஏன்னா, நம்ம இந்த மாரி டெஸ்ட் வைக்கிறது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க தெரியாத விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், நீங்க எங்கெங்க தப்பு பண்றீங்கன்னு பார்த்து உங்கள நீங்களே சரி பண்ணிக்கிறதுக்காகவும் தான் இந்த மாரி நம்ம டெஸ்ட்லாம் வைக்கிறோம். ஸோ, அதனால இந்த டெஸ்ட் நீங்க சரியா பண்ணலனா கூட அத நெனச்சு ஃபீல் பண்ணாதீங்க. இதிலேருந்து நீங்க என்ன கத்துக்கிறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். சரிங்களா? சரி, ஓகே. இப்ப இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின பொறுத்தவரைக்கும், இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் புக்ல இருக்கும். கூற்றுன்னு சொல்லி நான் குடுத்திருக்கிற பாயிண்ட் ஸ்கூல் புக்ல இருக்கும். ஆனா, காரணம்னு நான் சொல்லிக் குடுத்திருக்கிற இந்த பாயிண்ட் ஸ்கூல் புக்ல இருக்காது. சரிங்களா? இப்ப டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லயும் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. அதாவது ஒரு பாயிண்ட் ஸ்கூல் புக்லேருந்து எடுத்திருப்பாங்க. இன்னொரு பாயிண்ட் அவுட் சோர்ஸ்லேருந்து எடுத்திருப்பாங்க. இந்த 2த்தையும் கம்பைன் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா? இப்போ இந்த கொஸ்டின பொறுத்தவரைக்கும், இந்த பாயிண்ட் உங்களுக்கு தெரியலனா கூட பிரச்சனை இல்ல. நான் காரணம்னு சொல்லிக் குடுத்துருக்கேன் இல்லையா? இந்த பாயிண்ட் உங்களுக்கு சுத்தமா தெரியலனா கூட பிரச்சனை இல்ல. ஸ்கூல் புக்ல இருக்கிற இந்த பாயிண்ட்ட நீங்க கரெக்ட்டா படிச்சிருந்தாலே, இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட்டா ஆன்ஸர் பண்ணிடலாம். ரைட்டுங்களா? இப்போ பாருங்க, கூற்றுன்னு சொல்லி நான் என்ன குடுத்துருக்கேன்னா, மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு, இந்தியாவில் ஒரு மாணவருக்கு ஆகும் சராசரி கல்வி செலவை விட கூடுதலாகவே நிதி ஒதுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி குடுத்துருக்கேனா, இது ஆக்சுவலா தப்பு. சரிங்களா? ஏன்னா இந்தியாவ பொறுத்தவரைக்கும் கல்வித்துறைக்கு ஒதுக்கப்படுற நிதியுடைய அளவு கம்மியா தான் இருக்கு. சரிங்களா? அததான் ஸ்கூல் புக்லயும் குடுத்துருப்பாங்க. ஆனா நான் அத அப்படியே சேஞ்ச் பண்ணி குடுத்துருக்கேன். அப்ப இந்த பாயிண்ட் தப்பு. சரிங்களா? அதாவது கூற்றுன்னு சொல்லி குடுத்திருக்கிற பாயிண்ட் தப்பு. இப்ப இத நீங்க கரெக்ட்டா கண்டுபிடிச்சிட்டாலே இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட்டா ஆன்ஸர் பண்ணிடலாம். ரைட்டுங்களா? எப்படின்னு பாருங்க. இப்போ கூற்று சரின்னு எங்கெங்க இருக்கோ, அது எல்லாத்தையுமே நாம எலிமினேட் பண்ணிடலாம். இப்ப இதில பாருங்க, ஆப்ஷன் ஏவுல கூற்று சரின்னு இருக்கு. ஸோ, இத நாம எலிமினேட் பண்ணிடலாம். ஆப்ஷன் சில பாருங்க, கூற்று காரணம் இரண்டும் சரின்னு இருக்கு. ஆனா கூற்று தப்புன்னு நாம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ, இதையும் எலிமினேட் பண்ணிடலாம். ஆப்ஷன் டிலயுமே பார்த்தீங்கன்னா, கூற்று காரணம் இரண்டும் சரின்னு இருக்கு. ஆனா நாம கூற்று தப்புன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இதையும் எலிமினேட் பண்ணிடலாம். இப்ப மிச்சம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் பி மட்டும் தான். இதுதான் ஆன்ஸரா இருக்கும். ஸோ, அப்போ இந்த கொஸ்டின பொறுத்தவரைக்கும், இந்த பாயிண்ட் உங்களுக்கு தெரியலனா கூட எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க ஸ்கூல் புக்ல படிச்சத வச்சே கரெக்ட்டா ஆன்ஸர் பண்ணலாம். ஸோ, இந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த கொஸ்டினே நான் ஃப்ரேம் பண்ணேன். அண்ட் இது ஒரு முக்கியமான கொஸ்டினும் கூட. சரிங்களா? சரி, ஓகே. இப்ப இத பத்தி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துடலாம். இப்ப இந்தியாவ பொறுத்தவரைக்கும் கல்வித்துறைக்கு ஒதுக்கப்படுற நிதியுடைய அளவு ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அதனால ஒரு மாணவர் இருக்காருன்னு வச்சுக்கங்களேன், அவரு நல்லபடியா படிக்க தேவையான செலவ நம்மளால செய்ய முடியல. சரிங்களா? அதனால தான் கல்வியுடைய தரம் அந்த அளவுக்கு இல்ல அப்படிங்கிற மாரி ஒரு விமர்சனம் கூட இருக்கு. ரைட்டுங்களா? ஸோ, அப்ப அதனால தான் 2020ல சென்ட்ரல் கவர்ன்மென்ட் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி புதுசா ஒண்ணு கொண்டு வருவாங்க. சரிங்களா? ஆல்ரெடி ஒரு தேசிய கல்விக் கொள்கை இருந்தது. 2020ல புதுசா ஒரு தேசிய கல்விக் கொள்கை கொண்டு வருவாங்க. அதுல என்ன பண்ணுவாங்கன்னா, கல்வித்துறைக்கு ஒதுக்கப்படுற நிதியுடைய அளவு கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணி, நம்ம நாட்டுடைய ஜிடிபில 6% வரைக்கும் கல்வித்துறைக்கு ஒதுக்கீடு செய்யணும் அப்படின்ட்டு ஒரு டார்கெட் ஒண்ணு செட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ, நல்லா புரிஞ்சுக்குவாங்க. நம்ம நாட்ல கல்வித்துறைக்கு ஒதுக்கப்படுற நிதியுடைய அளவு போதுமானதா இல்ல. அதனால ஒரு தரமான கல்விய மாணவர்களுக்கு கொடுக்க முடியல. சரிங்களா? என்னதான் இப்ப டிகிரி படிக்கிறாங்க, டிகிரி படிச்சவங்களாவே இருந்தாலும், அந்த டிகிரி படிச்சதுக்கான நாலேட்ஜ் அவங்க கிட்ட இருக்காது. இப்போ உதாரணத்துக்கு நெறைய பேர் இன்ஜினியரிங் படிச்சிருப்பாங்க. ஆனா ஒரு இன்ஜினியருக்கு இருக்க வேண்டிய ஸ்கில்ஸோ, டேலண்டோ அந்த இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் கிட்ட இருக்காது. நான் எல்லாரையும் சொல்லல. பட் நெறைய பேருக்கு அந்த ஒரு பிரச்சனை இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம கல்வித்துறைக்கு போதுமான நிதி ஒதுக்குறது இல்ல. இப்ப இன்னும் சிம்பிளா இத புரியிற மாரி சொல்லணும்னா, கவர்ன்மென்ட் காலேஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, கவர்ன்மென்ட் காலேஜோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. சரிங்களா? இப்போ ஒரு இன்ஜினியரிங் கவர்ன்மென்ட் காலேஜ் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். அங்க தேவையான அளவுக்கு மெஷின்ஸ் கூட இருக்காது. ஸோ, அதனால பார்த்தீங்கன்னா, அந்த மாணவர்களுக்கு அங்க படிக்கிற மாணவர்களுக்கு தேவையானத சொல்லிக் குடுக்க முடியாது. இந்த மாதிரி நெறைய சிக்கல் இருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னா, கல்வித்துறைக்கு நிதி போதுமான அளவு ஒதுக்குறது இல்ல. ரைட்டுங்களா? அப்ப இத சரி பண்ணணுங்கிறதுக்காக தான் சென்ட்ரல் கவர்ன்மென்ட் என்ன பண்றாங்கன்னா, 2020ல கொண்டு வந்த தேசிய கல்விக் கொள்கையில கல்வித்துறைக்கு ஒதுக்கீடு செய்யப்படுற நிதியுடைய அளவ இன்கிரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. எவ்வளோ இன்கிரீஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, நம்ம நாட்டுடைய ஜிடிபியில 6% வரைக்கும்
இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டார்கெட் செட் பண்ணுறாங்க. சரிங்களா? அந்த ஜிடிபினா என்னன்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைனா கூட நீங்கள் எக்கனாமிக்ஸ் படிக்கும்போது பார்த்துக்கலாம். இப்போ இதுக்குள்ளெலாம் போக வேணாம். சரிங்களா? ஈவன் இன்னும் சொல்லப்போனால் இந்த தேசிய கல்விக் கொள்கை பற்றி இன்னும் நிறைய சொல்லலாம். பட் அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணால் வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். நம்ம அதெல்லாம் பின்னாடி பார்த்துக்கலாம். சரிங்களா? இப்போதைக்கு இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் இதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த 2 பாயிண்டில் இந்த பாயிண்ட் தப்பு. சரிங்களா? ஆனால் இந்த பாயிண்ட் கரெக்டு தான். ரைட்டுங்களா? இவங்க வந்து தேசிய கல்விக் கொள்கை 2020 கல்வித்துறைக்கான நிதியை வந்து 6% ஜிடிபியில் 6% வரைக்கும் ஒதுக்கீடு செய்கிறதுக்கு டார்கெட் செட் பண்ணது கரெக்டு தான். ஆனால் இது தப்பு. சரிங்களா? ஸோ அப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று தவறு, காரணம் சரி. ரைட்டுங்களா? அடுத்த கொஷின் பாருங்கள். இந்த கொஷின் வந்து ஒரு டைரக்ட் கொஷின் தான். சரிங்களா? இதில் எக்ஸ்பிளைன் பண்ண பெருசாக ஒன்றும் இல்லை. தற்போது மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் உள்ள தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. காலி இடங்களையும் சேர்த்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ மக்களவையில் பார்த்தீங்கன்னா 543 பேர் இருக்காங்க. இந்த 543 பேருமே தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் தான். ஆனால் இப்போ மாநிலங்களவையில் பார்த்தீங்கன்னா 245 பேர் வந்து இருக்காங்க. இந்த 245 பேரில் 233 பேர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், 12 பேரை வந்து குடியரசுத் தலைவர் நியமனம் பண்ணுவார். சரிங்களா? ஸோ அப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. மக்களவையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை 543, மாநிலங்களவையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை 233. ஏன்னா 12 பேரை குடியரசுத் தலைவர் நியமனம் பண்ணிடுவார். இவங்களுக்கு நியமன உறுப்பினர்கள்னு பேர். சரிங்களா? அடுத்த கொஷின் பார்க்கலாமா? அடுத்து இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா நம்பர் சீரியஸை பேஸ் பண்ணி கேட்ட கொஷின் இது. இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் சீரீஸ். கரெக்டுங்களா? 4, 6, 12, 14, 28, 30ன்னு இருக்குது. அடுத்த நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ இந்த நம்பர் சீரீஸ்லேயே பார்த்தீங்கன்னா 2 சீரியஸ் இருக்குது. சரிங்களா? அதாவது இந்த நம்பர் சீரியஸை இவங்க 2ஆக கொண்டு போயிருக்காங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆட் பிளேசஸில் இருக்கிற நம்பர்ஸை வச்சு ஒரு சீரியஸை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஈவன் பிளேசஸில் இருக்கிற நம்பர்ஸை வச்சு ஒரு சீரியஸை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. தமிழில் சொல்லணும்னா இந்த மாதிரி ஒற்றைப்படை இடத்துல இருக்குது இல்லையா? 1, 3, 5 பாருங்கள். 1, 3, 5 அடுத்து 7. இந்த மாதிரி ஒற்றைப்படை இடத்துல இருக்கிற எண்களை வச்சு ஒரு சீரியஸ் ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 2, 4, 6ன்னு இரட்டைப்படை இடத்துல இருக்கிற நம்பர்ஸை வச்சு ஒரு சீரியஸாக ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போ நாம் வந்து 7ஆவதாக இருக்குது இல்லையா? இந்த 7ஆவதாக இருக்கிற இடத்துல என்ன நம்பர் வரும் அப்படின்னு தான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ 7ங்கிறது என்ன? ஒற்றைப்படை எண். ரைட்டுங்களா? அப்போ நாம் இந்த ஒற்றைப்படை இடத்துல இருக்கிற இந்த நம்பர்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டால் போகணும். ரைட்டுங்களா? இப்போ ஆட் பிளேசஸில் என்னென்ன நம்பர் இருக்குது? ஃபஸ்ட்டு 4 இருக்குது, அடுத்து 12 இருக்குது, அடுத்து 28 இருக்குது, அடுத்து என்ன வரும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அப்போ இந்த சீரியஸை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். 4, 12, 28 அடுத்து என்ன வரும்னு கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம சிம்பிளாக கூட்டலை வச்சு ட்ரை பண்ணலாம். 4ஓட 8 கூட்டினோன்னா 12 வரும். சரிங்களா? அடுத்து பாருங்கள், இந்த 8ஓட 2 மடங்கு 16. கரெக்டாக? 8ஓட 2 மடங்கு 16. இந்த 12ஓட 16 கூட்டினா 28 வந்துடும். சரிங்களா? இப்போ அடுத்து என்ன பண்ணியிருப்பாங்க? இந்த 16ஓட 2 மடங்கு எடுத்திருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 8ஓட 2 மடங்கு எடுத்து 16ன்னு கொண்டு வந்திருக்காங்க. இப்போ அடுத்தது இந்த 16ஓட 2 மடங்கு எடுத்துப்பாங்க. எடுத்துக்கிட்டால் அங்கே என்ன வரும்? 32ன்னு வந்துடுமா? அப்போ இந்த 28ஓட 32 கூட்டினோன்னா 60ன்னு கிடைக்கும். ரைட்டுங்களா? இப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 60. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி கிளாஸ் பார்த்தது தான். அதனால தான் நான் கொஞ்சம் ஸ்பீடாக போகிறேன். ரைட்டுங்களா? அடுத்த கொஷின் பார்க்கலாமா? அடுத்து இந்த கொஷின் பாருங்கள். இந்த கொஷினில் பார்த்தீங்கன்னா இது வந்து தப்பு. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு தப்பு. வேலூர் புரட்சியை பொறுத்த வரைக்கும் உடனடி காரணமாக இருந்தது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு புதிய வகை தலைப்பாகையை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. கர்னல் அக்னிங்கிறவர் ஒரு புதிய வகை தலைப்பாகையை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார். அதுதான் வந்து இதற்கான இம்மீடியட் ரீசனாக இருக்கும். அதே மாதிரி இந்த பாயிண்ட்டுமே தப்பு தான். 2வது பாயிண்ட்டும் வந்து தப்பு தான். சரிங்களா? 22 மற்றும் 23ஆம் படைப்பிரிவுகளின் இந்திய சிப்பாய்கள் முதலில் புரட்சியில் இறங்கினர்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? இதுவும் தப்பு தான். ஏன்னா 1 மற்றும் 23ஆம் படைப்பிரிவு. ரைட்டுங்களா? அடுத்து பாருங்கள், புரட்சியை ஒடுக்கியவர் கர்னல் கில்லஸ்பிங்கிறது கரெக்டு. இது ஜில்லஸ்பி இல்லை கில்லஸ்பி எப்படி வேணாலும் கொடுத்துருப்பாங்க. இது வந்து கரெக்டு தான். அடுத்து புரட்சியின் போது புதிய மன்னராக பிரகடனம் செய்யப்பட்டவர் திப்பு சுல்தானுங்கிறது தப்பு. ஏன்னா பதே ஹைதர் தான் புதிய மன்னராக பிரகடனம் செய்யப்படுவார். பதே ஹைதருங்கிறவர் திப்பு சுல்தானுடைய பையன். ரைட்டுங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா புரட்சியின் போது சென்னை மாகாண ஆளுநராக இருந்தவர் வில்லியம் பெண்டிங் பிரபு. இது கரெக்டு.
ரைட்டுங்களா? ஸோ அப்போ நம்ம கொஷினில் வந்து தவறானது மட்டும் தான் கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 1 தப்பு, 2 தப்பு, 4 தப்பு. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. அடுத்து இந்த கொஷின் பாருங்க. இந்த கொஷினில் இந்த 2 பாயிண்ட்டுமே கரெக்டு தான். அதுவும் இல்லாமல் இந்த காரணங்கிறது கூற்றை வந்து நல்லாவே ஜஸ்டிஃபை பண்ணோம். சரிங்களா? ஸோ பாருங்கள், தமிழ்நாட்டில் நடைபெற்ற விடுதலை போராட்டம் தனித்துவமானது. இது கரெக்டு தான். ஏன் தனித்துவமானது? அதாவது தமிழ்நாட்டில் நடந்த விடுதலை போராட்டம் கொஞ்சம் யூனிக்காக இருந்தது. என்ன யூனிக்னஸ் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு தலைவர்கள் வந்து வெள்ளைக்காரன்ட்டேருந்து விடுதலை வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் போராடலை. நம்ம நாட்டிலேயே அப்போதைக்கு ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்த நிறைய வந்து மூட நம்பிக்கைகள், இந்த சாதிய பாகுபாடு, இந்த மாதிரியான விஷயங்களை ஒழிக்கிறதுக்காகவும் பாடுபட்டாங்க. இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு பாரதியாரையே சொல்லலாம். சரிங்களா? பாரதியார் வந்து வெள்ளைக்காரன்ட்டேருந்து விடுதலை வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் அவர் போராடல. இப்போ இந்த ஜாதியை ஒழிக்கணும், அதே மாதிரியே வந்து இன்னும் சில மூட நம்பிக்கைகள்லாம் இருக்குது இல்லையா? இதுக்கு எதிராக ஒரு போராடினார். அப்புறம் நம்ம பெரியாரை சொல்லலாம். பெரியாரும் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் வந்து ஒரு விடுதலை போராட்ட வீரராக தான் இருந்திருப்பார். பிகினிங்கில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸில் தான் இருந்திருப்பாங்க. சரிங்களா? காங்கிரஸில் இருக்கும்போது அவர் நாட்டுடைய விடுதலைக்காகவும் போராடுவார். அதே மாதிரி இந்த சாதிய பாகுபாடெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிக்கிட்டு இருப்பார். ஸோ இன்னும் சொல்லப்போனால், ஏன்னா அந்தளவுக்கு டீப்பாக போக வேணாம், அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம், இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு வந்து ஜஸ்ட் இதை மட்டும் பார்த்துக்கிட்டோன்னா போதும். தமிழ்நாட்டில் நடந்த விடுதலை போராட்டம் மற்ற மாநிலங்களில் நடந்த விடுதலை போராட்டத்தை விட கொஞ்சம் தனித்துவமானது. அதாவது ஒரு யூனிக்னஸ் அதில் இருந்தது. அது என்ன யூனிக்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழக தலைவர்கள் வந்து வெள்ளைக்காரங்கிட்டேருந்து விடுதலை வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் போராடலை. நமக்குள்ளேயே இருந்த சில பாகுபாடுகள், குறிப்பாக அந்த சாதிய பாகுபாடு, அதுக்கப்புறம் சமூக விடுதலை, இதுக்காகவும் போராடினாங்க. சரிங்களா? இது இந்தியாவில் இன்னும் சில பகுதிகள்லையும் இதெல்லாம் இருந்தது. சரிங்களா? இந்தியாவில் இன்னும் சில பகுதிகள்லையும் இந்த சாதியை ஒழிக்கணும் அப்படிங்கிற போராட்டம்லாம் நடந்துச்சு. ஆனால் தமிழ்நாட்டில் நடந்த அளவுக்கு நடக்கலை. சரிங்களா? எப்போதுமே இந்த சாதி ஒழிப்பு, அதுக்கப்புறம் இந்த சமூக நீதி, இதிலெல்லாம் தமிழ்நாடு வந்து மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது பல மடங்கு வந்து மேலே தான் இருக்காங்க. சரிங்களா? இப்பயுமே பார்த்தீங்கன்னா, இந்த சமூக நீதின்னு சொல்கிறோம் இல்லையா? அதாவது எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும், எல்லாருமே சமம், இந்த மாதிரியான கருத்துக்களை நல்லபடியாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான மாநிலம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான். நார்த் இந்தியாவிலலாம் இன்னுமே பார்த்தீங்கன்னா சாதிய பாகுபாடு நிறையவே இருக்குது. தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு இல்லை. தமிழ்நாட்டில் சுத்தமாக இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது. பட் மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு வந்து சாதிய பாகுபாடெல்லாம் இல்லை. ஸோ இப்போ இதுவும் கரெக்டு தான். சரிங்களா? இந்த 2மே கரெக்டு தான். இந்த காரணத்தால் தான் வந்து தமிழ்நாட்டில் நடந்த விடுதலை போராட்டம் தனித்துவமானது அப்படிங்கிற மாதிரி அறிஞர்கள்லாம் சொல்லுவாங்க. சரிங்களா? இன்னும் சொல்லப்போனால் மண்டல் கமிஷன் அப்படின்ட்டு ஒன்று போட்டிருப்பாங்க. அந்த மண்டல் கமிஷனுடைய ரிப்போர்ட்லேயே இதை பற்றி சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அந்த கிளாஸ் பார்க்கும்போது பார்த்துக்கலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த 2 பாயிண்ட்டுமே கரெக்டு தான். அதே மாதிரி இந்த காரணம்னு சொல்லி நான் கொடுத்துருக்கிற பாயிண்ட் வந்து கூற்றுன்னு சொல்லி கொடுத்துருக்கிற பாயிண்ட்டை வந்து கரெக்டாக ஜஸ்டிஃபையும் பண்ணுது. சரிங்களா? அடுத்து இந்த கொஷின் பாருங்க. அடிப்படை உரிமைகள் குறித்த கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானதை மட்டும் தேர்ந்தெடுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? சரியானதை மட்டும் கேட்டிருக்காங்க. ஸோ இந்திய அரசியலமைப்பின் பகுதி 3 இது பற்றி குறிப்பிடுகிறது. இது கரெக்டு தான். சரிங்களா? அடிப்படை உரிமைகள் பற்றி இந்திய அரசியலமைப்புடைய பகுதி 3ல் தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ இது கரெக்டு தான். அடுத்து பாருங்கள், இந்திய அரசியலமைப்பின் விதிகள் 12லிருந்து 36 வரைக்கும் இதை பற்றி சொல்லுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தப்பு. ஏன்னா 12லிருந்து 35 வரைக்கும் தான். சரிங்களா? அடுத்து 36 to 51 வந்து டிபிஎஸ்பி பற்றி சொல்லியிருப்பாங்க. சரி, ஓகே. அடுத்து பாருங்கள், இது அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் தாக்கத்தினால் உருவானது. இதுவும் கரெக்டு தான். நம்ம அடிப்படை உரிமைகள்ங்கிற கான்செப்டை அமெரிக்கா கிட்டேருந்து தான் எடுத்திருப்போம். சரிங்களா? இதுவும் கரெக்டு தான். அடுத்து பாருங்கள், 4th பாயிண்ட் பாருங்கள். இந்தியாவில் வசிக்கும் மக்கள் அனைவருக்கும் இந்திய அரசியலமைப்பின் பகுதி 3ல் குறிப்பிடப்பட்டுள்ள அனைத்து உரிமைகளும் பொதுவானது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? இது பார்த்தீங்கன்னா தப்பு. சரிங்களா? ஏன் தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியாவில் வசிக்கும் மக்கள்னு சொல்லியிருக்காங்க. இது தப்பு. இந்திய குடிமக்களுக்கு தான் எல்லா உரிமைகளுமே கிடைக்கும். சரிங்களா? ஒரு சில உரிமைகள் வந்து வெளிநாட்டு மக்களுக்கு கிடைக்காது. இந்திய குடிமக்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். இப்போ இந்திய குடிமகனுங்கிறதுக்கும், சரிங்களா, இந்திய குடிமகனுங்கிறதுக்கும் இந்தியாவில் வசிக்கும் மக்கள்னு இருக்கு இல்லையா? இது 2த்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஒரு அமெரிக்கா இல்லைன்னா ஆஸ்திரேலியா,
இந்த நாட்டை சேர்ந்த மக்கள் வந்து இந்தியாவில் சம்திங் ஏதோ வந்து தங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, சரிங்களா? அமெரிக்கா, ஆஸ்திரேலியா இல்லை ஏதோ ஒரு நாட்டை சேர்ந்த மக்கள் வந்து இந்தியாவில் தங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அவங்களுக்கு பேர் என்னென்னா இந்தியாவில் வசிக்கும் மக்கள், சரிங்களா? அவங்க வந்து இந்திய குடிமக்கள் கிடையாது, இந்தியாவில் வசிக்கும் மக்கள். வெளிநாட்டிலிருந்து நம்ம நாட்டில் வந்து ஸ்டே பண்ணியிருக்கிறவங்களுக்கு பேர் இந்தியாவில் வசிக்கும் மக்கள். அவங்க இந்திய குடியுரிமையை வாங்கினா மட்டும்தான் இந்திய குடிமக்களுங்கிற அந்த கேட்டகரியில் வருவாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம், நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட்டு வந்து இந்திய குடியுரிமை வாங்காமல் வெளிநாட்டிலேருந்து ஒருத்தவங்க வந்து இந்தியாவில் ஸ்டே பண்ணியிருந்தால் அவங்களுக்கு பேர் இந்தியாவில் வசிக்கும் மக்கள், சரிங்களா? இப்போ இந்திய குடிமக்களுங்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளை சொல்லலாம், சரிங்களா? நாமெல்லாம் இந்தியாவிலேயே பிறந்திருக்கோம், இந்தியாவிலே தான் வாழ்கிறோம், நாமெல்லாம் இந்திய குடிமக்கள். இப்போ வெளிநாட்டிலேருந்து வர ஒருத்தவங்களும் இந்திய குடியுரிமையை வாங்கலாம், சரிங்களா? அதுக்கு சில ப்ரொசீஜர்லாம் இருக்கும், அதெல்லாம் ஃபாலோ பண்ணி அவங்க இந்திய குடியுரிமையை வாங்கிட்டாங்கன்னா அவங்களும் இந்திய குடிமக்கள் அப்படிங்கிற அந்த கேட்டகரிக்குள்ளே வருவாங்க. அந்த மாதிரி இந்திய குடியுரிமையை வாங்காத வரைக்கும் அவங்களாம் இந்தியாவில் வசிக்கும் மக்கள் தான், சரிங்களா? இப்போ இந்த அடிப்படை உரிமைகள் இருக்குது இல்லையா, அந்த அடிப்படை உரிமைகளில் இருக்கிற எல்லா உரிமைகளும் இந்திய குடிமக்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும், சரிங்களா? இந்த மாதிரி வெளிநாட்டிலிருந்து வந்து இந்தியாவில் ஸ்டே பண்ணியிருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து சில அடிப்படை உரிமைகள் கிடைக்காது. அது என்னென்ன உரிமைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விதி 15, 16, 19, 29, 30, சரிங்களா? இந்த 5 விதிகளும் பார்த்தீங்கன்னா, இந்த 5 அடிப்படை உரிமைகளும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வசிக்கிற மக்களுக்கு கிடைக்காது. அதாவது வெளிநாட்டிலேருந்து வந்து இந்தியாவில் ஸ்டே பண்ணியிருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து இந்த 5 அடிப்படை உரிமைகளும் கிடைக்காது. இது முழுக்க முழுக்க இந்திய குடிமக்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும், ரைட்டுங்களா? இப்போ இதில் உதாரணத்துக்கு இந்த விதி 16 எடுத்துக்கலாம். விதி 16 எடுத்துக்கலாம். விதி 16ல் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, பொதுப்பணிகளில் சம வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது இந்த அரசு பணிகள் இருக்குது இல்லையா, அரசு பணிகளில் எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இது இந்திய குடிமக்களுக்கு மட்டும்தான் பொருந்தும், சரிங்களா? இந்திய குடிமக்களுக்கு மட்டும்தான் பொதுப்பணிகளில் சம வாய்ப்பு கொடுக்கணும். இப்போ அமெரிக்காவிலேருந்து ஒருத்தன் வந்திருப்பான், அவனுக்கு வந்து இந்திய அரசு பணியை தூக்கி கொடுத்துட முடியுமானா முடியாது. அதே மாதிரி ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒருத்தவங்க வந்து இங்கே ஸ்டே பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு இந்திய அரசு பணியை கொடுக்கலாமா, அவங்கள வந்து ஒரு ஐஏஎஸோ ஐபிஎஸோ ஆக விடலாமானா கூடாது. ஆனால் இந்திய அரசியலமைப்பில் அதுக்கான உரிமையை அவங்களுக்கு கொடுக்கல, சரிங்களா? ஸோ இந்த விதி 16ல் பொதுப்பணிகளில் சம வாய்ப்பு அரசு பணி அப்படிங்கிறது வந்து இந்திய குடிமக்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். வெளிநாட்டிலேருந்து வந்து இந்தியாவில் வசிக்கிறவங்க எனக்கும் வந்து அரசு பணி கொடுங்க, இந்திய அரசு பணி எனக்கு வேணும் அப்படின்லாம் சொல்லி கேட்க முடியாது. அதே மாதிரி இந்த 15, 19, 29, 30 இதில் உள்ள உரிமைகளும் வந்து இந்திய குடிமக்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும், மற்றவங்களுக்கு கிடைக்காது, சரிங்களா? ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். இது கன்ஃபியூஸ் பண்ணிடணும் நம்மளை கண்டிப்பாக. இந்தியாவில் வசிக்கும் மக்களுங்கிறதுக்கும் இந்திய குடிமக்களுங்கிறதுக்கும் நமக்கு வித்தியாசம் தெரியணும். தெரிஞ்சாதான் இந்த மாதிரியான கொஷினை வந்து நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும். இந்திய குடிமக்கள்னால் இந்தியாவிலே பிறந்திருப்பாங்க, சரிங்களா? சிம்பிளாக ஞாபகம் வச்சுங்க. நிறைய கிரிட்டீரியா அதுக்கு இருக்குது, பட் இப்போ வந்து நமக்கு அந்தளவுக்கு தேவையில்லை. இந்திய குடிமக்கள் இல்லை இந்திய குடிமகன் அப்படின்னா இந்தியாவில் பிறந்திருப்பாங்க, சரிங்களா? அப்படியே ஞாபகம் வச்சுங்க. இந்தியாவில் வசிக்கும் மக்கள்னால் அவங்க இந்தியாவில் பிறந்திருக்க மாட்டாங்க, வெளிநாட்டில் பிறந்திருப்பாங்க, இங்கே வந்து ஜஸ்ட் ஸ்டே பண்ணியிருப்பாங்க, ரைட்டுங்களா? அவ்வளோதான் வித்தியாசம். இதை பற்றி நம்ம குடியுரிமை பற்றி பார்க்கும்போது நம்ம தெளிவாக பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இந்த அளவுக்கு போதுமானது. ஸோ அடுத்து இந்த கொஷின் பாருங்கள். இந்திய மக்கள் தொகையை பொறுத்த வரைக்கும் 1921 வந்து பெரும் பிரிவினை ஆண்டு அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி 1911 டு 1921 இந்த காலகட்டத்தில் இந்தியாவுடைய மக்கள் தொகை குறைஞ்சிக்கிட்டே வரும், சரிங்களா? ஏன் குறையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில் வந்து நிறைய பஞ்சங்கள் வந்திருக்கும், அதே மாதிரியே தொற்று நோய்கள்லாம் வந்திருக்கும். அந்த காலகட்டத்தில் இப்போ இருக்கிற அளவுக்கு மருத்துவ வசதிலாம் கிடையாது. தொற்று நோய் வந்தால் நிறைய மக்கள் வந்து உயிரிழக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான காலகட்டமாக இருந்ததுனால 1911 டு 21 வரைக்கும் மக்கள் தொகை வந்து குறைஞ்சிக்கிட்டே வந்தது. 21லேருந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிது, சரிங்களா? மக்கள் தொகை அதிகமாக ஆரம்பிச்சிது. ஸோ அதனால் இது வந்து பெரும் பிரிவினை ஆண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து திரும்பி பார்த்தீங்கன்னா 1951 பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை திரும்ப குறையும். அதுக்கு முன்னாடி இருந்ததை விட கொஞ்சம் குறையும். அதனால் இதை வந்து சிறு பிளவு ஆண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு அப்படின்னு எதை சொல்லுவாங்கன்னா 1961 சொல்லுவாங்க.
ஏன்னா இந்த காலகட்டத்தில் இந்தியாவுடைய மக்கள் தொகை 1.96%, ஆல்மோஸ்ட் ஒரு 2% அப்படிங்கிற அளவில் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கும். சரிங்களா? அதாவது எக்கச்சக்கமாக இன்க்ரீஸ் ஆகும். அதனால தான் அது வந்து மக்கள் தொகை வெடிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். ஸோ அதனால் வந்து இந்த 1961 மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்திய மக்கள் தொகை 1 பில்லியன் அளவை எப்போ ரீச் பண்ணிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2001 ரீச் பண்ணிடுச்சு. சரிங்களா? 1 பில்லியன்னா 100 கோடி. நம்ம 100 கோடி மக்கள் தொகையை 2001 ரீச் பண்ணிட்டோம். ரைட்டுங்களா? இப்போ இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் சரியாக பொருந்தியுள்ள இணை தான் கேட்டிருக்காங்க. 1, 2 மட்டும் கரெக்டாக இருக்கு. சரிங்களா? ஸோ அடுத்து இந்த கொஷின் பாருங்கள். இது ஒரு டைரக்ட் கொஷின் தான். சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் டி. முத்துசாமி. படிச்சிருப்பீங்க, டைரக்ட் கொஷின் தான். அடுத்து இந்த கொஷின் பாருங்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் கண்ட எந்த விதி 1987ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட சட்டப்பணிகள் ஆணைய சட்டத்தோடு தொடர்புடையதாக கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா விதி 39A. ஏன்னா விதி 39Aவில் என்ன சொல்லியிருப்பாங்க? சமநீதி மற்றும் இலவச சட்ட ஆலோசனை, டிபிஎஸ்பியில் நம்ம படிச்சிருப்போம். அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள் அந்த டாப்பிக்கில் நம்ம படிச்சிருப்போம். 39Aவில் வந்து சமநீதி மற்றும் இலவச சட்ட ஆலோசனையை வழங்க வேண்டியது அரசுடைய கடமையாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்போ இதை பண்ணுறதுக்காக தான் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருப்பாங்க. சட்டப்பணிகள் ஆணைய சட்டம்னு 1987 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதை நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். சரிங்களா? டிபிஎஸ்பி கிளாஸ் எடுக்கும்போதே இதை பற்றி நான் நல்லா டீட்டெயிலாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அதனால் இதோட போதும். அப்போ 1987 கொண்டு வந்த சட்டப்பணிகள் ஆணைய சட்டம் விதி 39Aவின் படி கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ரைட்டுங்களா? அடுத்து இந்த கொஷின் பாருங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஷின். ஒரு சீரான பகடையை கருத்தில் கொண்டு கீழ்கண்டவற்றில் தவறான கூற்றை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு தெரியும் சீரான பகடைனா அதுக்கான கண்டிஷன் என்ன? எதிரெதிர் பக்கங்களுடைய கூடுதல் 7ன்னு இருக்கும். சரிங்களா? அதாவது எதிரெதிர் பக்கத்தை நம்ம கூட்டினோம்னா 7ன்னு கிடைக்கும். இப்போ வந்து 1, 6 எதிரெதிர் பக்கமாக இருக்கும். 2, 5 எதிரெதிர் பக்கமாக இருக்கும். 3, 4 எதிரெதிர் பக்கமாக இருக்கும். ரைட்டுங்களா? நல்லா பாருங்கள். 4க்கு 3 எதிர்பக்கமாக இருக்கும். ஆனால் இங்கே பாருங்கள் 4ஓட எதிர்பக்கம் 2ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இது தப்பு. 1ஓட எதிர்பக்கம் 6ங்கிறது கரெக்டு. ரைட்டுங்களா? ஏன்னா 2த்தையும் கூட்டினா 7 வந்துடும். கரெக்டு தான். 1இன் அடுத்த பக்கம் 4ங்கிறதும் கரெக்டு தான். ஏன்னா இந்த 6ங்கிறத தவிர மற்ற எல்லா பக்கமுமே 1க்கு அடுத்துள்ள பக்கமாக தான் இருக்கும். சரிங்களா? அடுத்து 4இன் அடுத்த பக்கம் 6ங்கிறதும் கரெக்டு தான். ஏன்னா 3ங்கிறத தவிர 4 பொறுத்த வரைக்கும் 3ங்கிற நம்பரை தவிர மற்ற எல்லாமே வந்து அதுக்கு அடுத்துள்ள பக்கமாக தான் இருக்கும். சரிங்களா? இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பகடை பார்க்கும்போது நல்லா தெளிவாகவே பார்த்துட்டோம். நல்லா நான் ஸ்பீடாக சொல்கிறேன். ஸோ அப்போ இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4இன் எதிர்பக்கம் 2ன்னு இருக்கு இல்லையா? இது தப்பு. ஏன்னா 4ஓட எதிர்பக்கம் எப்போதும் 3ஆக தான் இருக்கும். இதில் சீரான பகடையில். ரைட்டுங்களா? அடுத்த கொஷின் பாருங்கள். தமிழ் மொழி ஒரு செம்மொழி என முதன்களாக வாதாடியவர் பரிதிமார் கலைஞர். இது ஒரு நேரடி வினா. சரிங்களா? டைரக்ட் கொஷின் தான். ஸோ அடுத்து இந்த கொஷின் பாருங்கள். ஒரு 5 இன்சிடென்ட் கொடுத்துருக்காங்க. அதை வந்து காலவரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. அடுத்து முக்கியமாக காலவரிசைப்படுத்திட்டு இறங்கு வரிசையில் அமைக்க சொல்லியிருக்காங்க. ரைட்டுங்களா? சரி, ஓகே. இப்போ இறங்கு வரிசைனா என்ன? பெருசிலிருந்து சின்னதுக்கு வரணும். ரைட்டா? இப்போ இதில் பாருங்கள். ஃபஸ்ட்டு இதில் லேட்டாக ஸ்டார்ட் பண்ணது எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். சென்னை தொழிலாளர் சங்கம் உருவாதலுங்கிற இந்த சென்னை தொழிலாளர் சங்கம் தான் இந்த 5ல் லேட்டாக ஸ்டார்ட் பண்ணது. அப்போ இது வந்து ஃபஸ்ட்டு வந்துடும். ரைட்டுங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா சென்னை மகாஜன சபை, அதுக்கு கொஞ்சம் முன்னாடி. இப்போ அது செகண்ட் வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா சென்னை வாசிகள் சங்கம், அது கொஞ்சம் முன்னாடி, அது தேர்ட் வரும். அடுத்து திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை 1801, அது அடுத்து வந்துடும். ஸோ இது எல்லாத்துக்கும் முன்னாடி பார்த்தீங்கன்னா தம்பிரான் வணக்கம்ங்கிற தமிழ் புத்தகத்தை கோவாவில் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து கடைசியாக வரும். சரிங்களா? நல்லா பார்த்துங்க. இதை நார்மலாக வந்து இந்த நிகழ்வுகளை காலவரிசைப்படுத்த சொல்லி கேட்டிருந்தா இதுதான் ஆன்சராக வந்திருக்கும். சரிங்களா? ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து தம்பிரான் வணக்கம் இந்த புத்தகம் இருக்கு இல்லையா? இது ஃபஸ்ட்டு வந்திருக்கும். திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை அடுத்து வந்திருக்கும். சென்னை வாசிகள் சங்கம் 3ஆவதாக வந்திருக்கும். சென்னை மகாஜன சபை வந்து 4ஆவதாக வந்திருக்கும். சென்னை தொழிலாளர் சங்கம் 5ஆவதாக வந்திருக்கும். இது வந்து இந்த வார்த்தை இல்லைனா சொல்கிறேன். இந்த இறங்கு வரிசையிலுங்கிற வார்த்தை இல்லைனா இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஆன்சர். சரிங்களா? ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது நான் எப்படி கொஷின் செட் பண்ணியிருக்கேன்னா, இந்த நிகழ்வுகளை காலவரிசைப்படுத்த சொல்லிட்டேன். காலவரிசைப்படுத்திட்டு அதை இறங்கு வரிசையில் எழுத சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஸோ நம்ம காலவரிசைப்படுத்திட்டு இறங்கு வரிசையில் இதை ஆர்டர் பண்ணோன்னா இந்த ஆர்டர் தான் கரெக்டாக வரும்.
ரைட்டுங்களா? அதாவது பெருசுலேருந்து சின்னதுக்கு வரும் இறங்கு வரிசைன்னு. கரெக்டா? சரி, ஓகே. அடுத்து பார்க்கலாம். அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்க. பீலிப்பை சாக்காடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பெண். இது பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள். இந்த திருக்குறளுக்கு ஆல்மோஸ்ட் மேட்ச் ஆகிற மாதிரி இந்த 4 பழமொழியில் எது பொருந்தும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த திருக்குறளுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மயில் தொகை இருக்கு இல்லையா? மயில் தொகை பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கும். சரிங்களா? அது தக்கையாக தான் இருக்கும். ஆனால் அப்படி இது தக்கையாக இருந்தாலும் இந்த மயில் தொகையை நம்ம அளவுக்கு அதிகமாக ஒரு மாட்டு வண்டியில் ஏற்றுறோம்னு வச்சுங்களேன், அந்த வெயிட்டு தாங்காமல் அந்த மாட்டு வண்டியோட அச்சு முறிஞ்சிடும். ரைட்டுங்களா? ஸோ அதுதான் இந்த திருக்குறளுக்கான பொருள். நேரடி பொருள் இதுதான். இது மூலமாக அவங்க என்ன சொல்ல வருவாங்கன்னா, ஒரு பெரிய அரசனாகவே இருந்தாலும் சின்ன சின்ன அரசர்கள் நிறைய பேர் ஒன்றா சேர்ந்து அவனை எதிர்த்தா அந்த பெரிய அரசன் கூட தோக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இன்டைரக்ட் மீனிங் வரும். சரிங்களா? டைரக்ட் மீனிங் என்னென்னா, மயில் தொகையை அளவுக்கு அதிகமாக வண்டியில் ஏற்றக்கூடாது. மயில் தொகை என்ன தான் தக்கையாக இருந்தாலும் அதை அளவுக்கு அதிகமாக வண்டியில் ஏற்றக்கூடாது. ஏற்றுனா அச்சு முறிஞ்சிருங்கிறது டைரக்ட் மீனிங். அது மூலமாக இன்னொரு விஷயத்த சொல்ல வருவாங்க. ரைட்டுங்களா? இப்போது இந்த 4 பழமொழியில் இந்த திருக்குறளுக்கு செட் ஆகிற மாதிரி இருக்கிற ஒரே பழமொழி எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். சரிங்களா? ஆல்மோஸ்ட் அப்படியே மேட்ச் ஆகும்னு நான் சொல்ல வரல. இந்த 4ல் எது இதுக்கு பெஸ்ட்டாக செட் ஆகுது அப்படின்னு தான் பார்க்கணும். சரிங்களா? அப்படி பார்த்தா அளவுக்கு மீறினால் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிற இந்த பழமொழி இதுக்கு ஓரளவுக்கு சூட்டபுளாக இருக்கும். ரைட்டுங்களா? ஸோ இந்த பழமொழிக்கு என்ன அர்த்தம்? அமிர்தமாகவே இருந்தாலும் அதை அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது. சரிங்களா? அப்படி சாப்பிட்டோன்னா அதனால் நமக்கு தீங்கு தான் விளையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆல்மோஸ்ட் இதே அர்த்தம் தான் இங்கேயும் வரும். சரிங்களா? மயில் தொகை தக்கையாக இருந்தாலும் அதை அளவுக்கு அதிகமாக வண்டியில் ஏற்றக்கூடாது. சரிங்களா? அமிர்தமாகவே இருந்தாலும் அது அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது. ஆல்மோஸ்ட் அப்போ அந்த அளவுக்கு அதிகமாகங்கிறது தான் இவங்க ரெண்டுத்துலையுமே சொல்ல வராங்க. ஸோ அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்க. இந்திய பொருளாதாரம் வேலைவாய்ப்பற்ற வளர்ச்சி என்ற பண்பை கொண்டுள்ளது. இது கரெக்டு தான். இந்தியாவில் அத்தியாவசிய பண்டங்களின் விலை தொடர்ந்து உயர்வதால் மக்களின் வாங்கும் சக்தி குறைகிறது. இதுவும் கரெக்டு தான். சரிங்களா? ஆனால் இப்போ இந்த கூற்றுன்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன் இல்லையா, ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கேன் இல்லையா, அந்த பாயிண்ட்டை வந்து இந்த பாயிண்ட் வந்து ஜஸ்டிஃபை பண்ணலை. சரிங்களா? இந்திய பொருளாதாரம் வேலைவாய்ப்பற்ற வளர்ச்சி என்ற பண்பை கொண்டுள்ளதுங்கிறது கரெக்டு தான். ஆனால் அதுக்கான காரணம் இது கிடையாது. அத்தியாவசிய பண்டங்களுடைய விலை வந்து தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா, இது வந்து இதுக்கான காரணம் கிடையாது. சரிங்களா? இதுக்கான காரணம் என்னங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் இரண்டும் சரி, ஆனால் காரணம் கூற்றை விளக்கவில்லை. ரைட்டுங்களா? சரி, ஓகே. இப்போ மேட்ருக்கு வருவோம். இப்போ நம்ம இந்தியன் எக்கனாமியில் இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் எக்கனாமி வந்து ஒரு ஜாப்லெஸ் க்ரோத்தாக தான் இருக்குது. அதாவது வேலைவாய்ப்பற்ற வளர்ச்சியாக தான் இருக்குது. இது என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு சின்னதாக நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு பானை செய்கிற தொழில் எடுத்துப்போம். சரிங்களா? பானை செய்கிற தொழில் எடுத்துப்போம். இப்போ ஒரு தொழிலாளி இருக்கார். சரிங்களா? ஒரு லேபர் ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து ஒரு 1 ஹவரில் ஒரு பானை செய்வார்னு வச்சுப்போம். சரிங்களா? ஒரு தொழிலாளி 1 ஹவரில் ஒரு பானை செய்கிறாரு. ரைட்டுங்களா? இப்போ ஒரு மிஷின் ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க. இந்த லேபருக்கு பதிலாக ஒரு மிஷின் ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க. அந்த மிஷின் என்ன பண்ணுதுன்னா, அதே 1 மணி நேரத்தில் 100 பானையை செஞ்சிருது. சரிங்களா? அப்போ என்ன பண்ணுவாங்க? இந்த லேபருக்கு பதிலாக இந்த மிஷினை தான் வந்து எல்லோரும் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா இவருக்கு வந்து நம்ம பணம் கொடுத்து வேலைக்கு வச்சோன்னா 1 ஹவரில் ஒரு பானையை தான் செய்கிறாரு. ஆனால் இதுவே இந்த மிஷினை வாங்கிக்கிட்டோன்னா அதே 1 ஹவரில் 100 பானையை நமக்கு செஞ்சு கொடுக்குது அப்படின்ட்டு இவரை வேலையை விட்டு தூக்கிட்டு இந்த மிஷினை வந்து வேலைக்கு வச்சுப்பாங்க. ரைட்டுங்களா? இப்போ இதனால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உற்பத்தி அதிகமாகும். 1 ஹவர்லேயே 100 பானை செய்யுது. அப்போ 10 மணி நேரத்தில் 1000 பானை செஞ்சிருமா? ஸோ அப்போ உற்பத்தி அதிகமாகும். உற்பத்தி அதிகமாகும் போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்றுமதிக்கு வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? உற்பத்தி அதிகமாகும் போது நமக்கு தேவையானதை வச்சுக்கிட்டு தேவைக்கு அதிகமாக இருக்கிறத நம்ம என்ன பண்ணுவோம்னா ஏற்றுமதி பண்ணுவோம். பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுவோம். அப்படி ஏற்றுமதி பண்ணும்போது இந்தியாவுடைய அந்நிய செலாவணி வந்து அதிகமாகும். சரிங்களா? இந்தியாவுடைய அந்நிய செலாவணி இருப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் பேசிக்ஸ் படிக்கும்போது புரிஞ்சிடும். இப்போதைக்கு நான் வந்து சிம்பிளாக சொல்லிடுறேன். அந்நிய செலாவணி அப்படின்னா என்னென்னா, வெளிநாட்டு பணம் நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம அந்நிய செலாவணி அப்படின்னு சிம்பிளாக சொல்லலாம். சரிங்களா? இது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லலாம். பட் இப்போதைக்கு நம்ம
நீங்கள் ஜஸ்ட்டு புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். இப்போ ஒரு மிஷினை வச்சு 1 மணி நேரத்தில் 100 பானையை க்ரியேட் பண்ண முடியுது. அப்போ நம்ம அந்த மாதிரி இந்த மிஷினை யூஸ் பண்ணோன்னா உற்பத்தி அதிகமாகும். சரிங்களா? ஒரு லேபரை வச்சு பண்ணுனா 1 மணி நேரத்தில் 1 பானை தான் செய்யலாம். அதே மிஷின் 1 மணி நேரத்தில் 100 பானையை செஞ்சு கொடுக்குது. அப்போ உற்பத்தி அதிகமாகுது. உற்பத்தி அதிகமாகும்போது என்ன பண்ணலாம்? நம்ம தேவையானதை வச்சுக்கிட்டு தேவைக்கு அதிகமாக இருக்கிறத வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணலாம். வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணும்போது என்ன நடக்கும்னா, அந்த வெளிநாட்டு பணம் நம்ம நாட்டுக்குள்ளே வரும். சரிங்களா? அதை தான் வந்து நம்ம அந்நிய செலாவணி அப்படின்னு சொல்லுவோம். அந்நிய செலாவணி இருப்பு அதிகமாக இருந்ததுன்னா அந்த நாடை வந்து ஒரு வளர்ச்சி அடைஞ்ச நாடு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ரைட்டுங்களா? ஸோ அப்போ இன்னும் சொல்லப்போனால் ஏற்றுமதி நிறைய பண்ணுற நாட்டையுமே நம்ம வந்து ஒரு வளர்ச்சி அடைந்த நாடு அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரலாம். சரிங்களா? சரி, ஓகே. அப்போது இந்த மாதிரி நம்ம மிஷினை வைக்கும்போது ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு ஒரு வளர்ச்சி கிடைக்கிது. அந்நிய செலாவணி உள்ளே வருது, ஏற்றுமதி அதிகமாகுது. ஸோ அதனால் வந்து ஒட்டுமொத்தமாக பார்த்தா இந்தியாவுக்கு வளர்ச்சி கிடைக்கிது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. இந்தியா வளருது. சரிங்களா? இந்தியாங்கிற நாடு வளருது. ஆனால் அதே சமயத்தில் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இந்த மிஷின் உள்ளே வரதுனால இங்கே இவருக்கு வேலை இல்லாமல் போயிடுது. இதை நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாகவே பார்த்துருவோம். ஏன்னா இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் இது. சரிங்களா? இப்போ பாருங்கள், ஒரு லேபர் ஒரு பானையை ஒரு 1 ஹவரில் செய்வார். சரிங்களா? இதுவே நம்ம ஒரு மிஷின் வாங்கிக்கிட்டோன்னா இந்த மிஷின் வந்து 1 ஹவரில் 100 பானையை செஞ்சிடும். ரைட்டுங்களா? இப்போ இதே 100 பானையை நம்ம 1 ஹவரில் லேபரை வச்சு செய்யணும்னா 100 லேபர் நமக்கு தேவைப்படுவாங்க. ரைட்டுங்களா? இப்போ ஆட்டோமேட்டிக்காக எல்லாருமே என்ன பண்ணுவாங்க? இந்த மிஷினை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ரைட்டுங்களா? ஏன்னா மிஷினும் 1 ஹவரில் 100 பானையை செஞ்சிடும். அதே 100 பானையை 1 ஹவரில் ஆட்களை வச்சு செய்யணும்னா 100 ஆட்கள் தேவைப்படுவாங்க. அப்போ அந்த 100 பேருக்கு சம்பளம் கொடுக்கணும். இந்த மாதிரி இருக்கிறதுனால எல்லாருமே மிஷினை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம மிஷின் வாங்கினோன்னா உற்பத்தி நமக்கு நல்லா கிடைக்கிது. ஆனால் அதே சமயத்தில் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். நம்ம ஒரு மிஷின் வாங்கும்போது இவங்களுடைய வேலை வாய்ப்பு பறி போயிடுது. சரிங்களா? இப்போ இதில் ஒருத்தவங்க வந்து இந்த மிஷினை ஆப்ரேட் பண்ணுறதுக்காக இருப்பாங்கன்னு கூட வச்சுக்குவோம். சரிங்களா? ஒரு லேபர் வந்து இந்த மிஷினை ஆப்ரேட் பண்ணுறதுக்காக இருக்காருன்னு வச்சுக்கலாம். அப்படி பார்த்தாலுமே பாக்கி 99 பேருக்கு என்ன ஆகிடுது? வேலை இல்லாமல் போயிடுது. ரைட்டுங்களா? ஸோ அப்போ இதுதான் வந்து வேலைவாய்ப்பற்ற வளர்ச்சி அப்படிங்கிறது. மிஷின் மூலமாக நமக்கு தேவையான உற்பத்தியை நம்ம கொண்டு வந்துடுறோம். ஆனால் வேலைவாய்ப்பு அதனால் நிறைய பேருக்கு பறி போயிடுது. ரைட்டுங்களா? சரி, ஓகே. இப்போ ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக வந்து நீங்கள் எக்கனாமிக்ஸ் படிக்கும்போது படிப்பீங்க. ஐ திங்க் 10க்குள்ளேயே இது இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வேளாண் துறை முதல்நிலை தொழில், 2ஆம் நிலை தொழில், 3ஆம் நிலை தொழில்னு பிரிச்சிருப்பாங்க. இப்போ முதல்நிலை தொழிலுக்கு உதாரணமாக வேளாண் துறையை சொல்லலாம். அதே மாதிரி 2வது நிலை தொழிலுக்கு உதாரணமாக தொழில்துறையை சொல்லலாம். அடுத்து 3ஆம் நிலை தொழில்களுக்கு உதாரணமாக சேவைத்துறையை சொல்லலாம். சரிங்களா? இப்போ வளர்ச்சி அடைந்த நாடுகள் எல்லாமே நம்ம பார்த்தோன்னா அவங்க ஃபஸ்ட்டு வந்து வேளாண் சார்ந்த பொருளாதார நாடாக இருந்திருப்பாங்க. சரிங்களா? வேளாண்மை மூலமாக தான் அவங்களுடைய எக்கனாமி டெவலப் ஆகிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா தொழில்துறைக்கு வந்திருப்பாங்க. சரிங்களா? 3வதாக தான் அவங்க சேவைத்துறைக்கு வந்திருப்பாங்க. ரைட்டுங்களா? இப்போ இதில் இந்த வேளாண் துறையிலையும் நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்கும். தொழில்துறையிலையும் நிறைய வேலைவாய்ப்பு கிடைக்கும். ஆனால் சேவைத்துறையில் இந்த 2 கம்பேர் பண்ணும்போது வேலைவாய்ப்பு கம்மியாக தான் இருக்கும். இப்போ இந்தியாவில் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து ஃபஸ்ட்டு வந்து வேளாண் சார்ந்த பொருளாதாரம் கொண்ட நாடாக தான் இருந்தது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து தொழில்துறைக்கு வந்திருக்கணும். சரிங்களா? தொழில்துறை சார்ந்த பொருளாதாரம் கொண்ட நாடாக வந்திருக்கணும். ஆனால் அப்படி வராமல் இந்த வேளாண் துறையிலிருந்து ஸ்ட்ரைட்டாக வந்து சேவைத்துறைக்கு வந்துட்டாங்க. சரிங்களா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 2 துறையை கம்பேர் பண்ணும்போது சேவைத்துறையில் வேலைவாய்ப்புகள் வந்து கம்மியாக தான் இருக்கும். அதனால தான் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வளர்ச்சி இருக்குது. சரிங்களா? சேவைத்துறை மூலமாக வளர்ச்சி இருக்குது. ஆனால் இந்த வளர்ச்சிக்கு ஏற்ற வேலைவாய்ப்பை உருவாக்க முடியல. ஸோ அப்போது இந்த பாயிண்ட்டு கரெக்டு தான். அதுக்கான காரணம் இது தான். இது போக நம்ம இன்னும் நிறைய காரணம் சொல்லலாம். பட் அதுக்குள்ளே போக வேணாம், ரொம்ப லென்த்தாக போவோம். ஜஸ்ட்டு இவ்வளோ தெரிஞ்சுங்க போதும். சரி, ஓகே. அப்போ இந்த ஃபஸ்ட்டு கூட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்கிற பாயிண்ட் கரெக்டு தான். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அத்தியாவசிய பண்டங்களின் விலை தொடர்ந்து உயர்வதால் மக்களின் வாங்கும் சக்தி குறைகிறது. எதுவுமே கரெக்டு தான். சரிங்களா? அத்தியாவசிய பொருட்களுடைய விலை வந்து எப்போதுமே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஆனால் நம்மளுடைய சம்பளம் அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகாது. சரிங்களா? பொருட்களுடைய விலை உயர்ந்துக்கிட்டே போகிற அளவுக்கு நம்மளுடைய சம்பளமும் உயர்ந்துக்கிட்டே போகாது. ஸோ அதனால் நம்மளுடைய வாங்கும் சக்தி குறையும். இப்போ சின்ன எக்ஸாம்பிள் இதுக்கு பார்த்துடலாம். இப்போ வந்து ஏதாவது ஒரு அத்தியாவசிய பொருள் அரிசினே வச்சுப்போமே. அரிசியோட விலை பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். சரிங்களா? இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். ஆனால் அந்தளவுக்கு நம்ம சம்பளம் இன்க்ரீஸ் ஆகாது. ரைட்டுங்களா? ஸோ அப்போ இந்த பாயிண்ட்டும் கரெக்டு தான், இதுவும் கரெக்டு தான். ஆனால் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது.
இந்த ரெண்டுத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஸோ அப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, கூற்று காரணம் ரெண்டும் சரி, ஆனால் காரணம் கூற்றை விளக்கவில்லை அப்படின்னு இருக்கும் இல்லையா, தான் இதுக்கான ஆன்சர். அடுத்த கொஷின் பார்க்கலாம். அடுத்து பாருங்க, இந்த ரெண்டுமே வந்து டைரக்ட் கொஷின் தான். திருக்குறளின் எந்த பகுதி பொருளாதார கருத்துக்களை மிகுதியாக கொண்டுள்ளது? இது ஸ்கூல் புக்லேயே இருக்குது. இதுக்கான ஆன்சர் பொருட்பால். சரிங்களா, திருக்குறளை 3ஆக பிரிச்சிருப்பாங்க. அதில் பொருட்பாலுங்கிற இந்த பகுதியில் பொருளாதார கருத்துக்கள் நிறையா இருக்கும். அடுத்து பாருங்கள், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ்கண்ட எந்த விதி குடிசை தொழிலை ஊக்கப்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறுகிறது? விதி 43. இது வந்து நம்ம டிபிஎஸ்பி பார்க்கும்போதே பார்த்துருப்போம். ஸோ அதனால் பெரிய அளவில் எக்ஸ்ப்ளனேஷன் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்து பாருங்கள், 4 பகடைகள் ஒரே நேரத்தில் உருட்டப்படும் போது 4 பகடைகளிலும் ஒரே எண் கிடைப்பதற்கான நிகழ்தகவு காண்க. இதெல்லாம் நம்ம பார்த்ததான், டைஸ் டாபிக் பார்க்கும்போதே பார்த்துருக்கோம். சரி, ஓகே, இப்போ நம்ம 4 பகடையை ஒரே நேரத்தில் உருட்டினோன்னா என்னெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4லேயுமே 1ங்கிற நம்பர் கிடைக்கலாம். இல்லைனா ஃபஸ்ட்டு 3ல் 1ங்கிற நம்பரும் 4வது பகடையில் 2ங்கிற நம்பரும் கிடைக்கலாம். அப்படி இல்லைனா ஃபஸ்ட்டு 2 பகடையில் 1ங்கிற நம்பரும் 3வது பகடையில் 2ங்கிற நம்பரும் 4வது பகடையில் 1ங்கிற நம்பரும் கிடைக்கலாம். இது இப்படியே போய்கிட்டே இருக்கும். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 1296 சான்சஸ் இதுக்கு இருக்கும். சரிங்களா, 4 பகடைகளை ஒரே நேரத்தில் உருட்டினோன்னா நமக்கு 1296 விதமான நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி 1296 வகையான நிகழ்வுகள் நடக்க வாய்ப்பு இருக்குது. சரி, ஓகே, இப்போ மொத்த நிகழ்ச்சி 1296. இப்போ நம்ம கொஷினில் என்ன கேட்குறாங்கன்னா, 4 பகடையிலையும் ஒரே எண் கிடைக்கணும்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஸோ அப்போ 4லுமே 1ங்கிற நம்பர் கிடைக்கலாம், 4லையுமே 2ங்கிற நம்பர் கிடைக்கலாம், 4 பகடையிலையும் 3ங்கிற நம்பர் கிடைக்கலாம், 4 பகடையிலையும் 4ங்கிற நம்பர் கிடைக்கலாம், 4 பகடையிலையும் 5ங்கிற நம்பர் கிடைக்கலாம், அப்படி இல்லைனா 4 பகடையிலையும் 6ங்கிற நம்பர் கிடைக்கலாம். ஸோ இதுதான் அவங்க கொடுத்துருக்கிற கண்டிஷனுக்கான சாதகமான நிகழ்ச்சிகள். சரிங்களா, 1 2 3 4 5 6. இப்போ மொத்தம் பார்த்தீங்கன்னா 6 நிகழ்ச்சிகள் அந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ இதை நாம் வந்து மினிமைஸ் பண்ணோன்னா, மினிமைஸுங்கிற மாதிரி என்ன சொல்கிறது, அதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா 6ஆல் அடிக்கலாமா? 1 6, 2 6, 1 6, ரைட்டு. இப்போ 1/216 தான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ அடுத்த கொஷின் பார்க்கலாம். அடுத்து பாருங்கள், கீழ்கண்டவர்களில் பூலித்தேவருடன் தொடர்புடையவர்களில் பொருந்தாதவர் யார்? இதில் பார்த்தீங்கன்னா, இந்த கர்னல் பான்ஜோருங்கிறவர் வேலுநாச்சியார் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களோட சம்மந்தப்பட்டவர். வேலுநாச்சியருடைய கணவரான இந்த முத்து வடுகநாதர் இருப்பார் இல்லையா, அவர் மேலே வந்து போர் தொடுத்து போயிருப்பார் இவர். ஸோ அவர் வந்து வேலுநாச்சியருடைய தொடர்புடையவர். அதேமாதிரி இந்த எட்வர்ட் கிளைவுங்கிறவர் வீரபாண்டிய கட்டபொம்மனோட தொடர்புடையவர். சரிங்களா, வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய காலத்தில் இவர் வந்து சென்னை மாகாணத்துடைய ஆளுநராக இருப்பார். ரைட்டுங்களா, இப்போ இவங்க 2 பேர் மட்டும் பூலித்தேவரோட தொடர்பு இல்லாதவங்க. மற்றபடி ஒண்டி வீரன் உங்களுக்கு தெரியும், பூலித்தேவருடைய படைத்தளபதியாக இருந்திருப்பார். கேப்டன் கேம்பல் வந்து கடைசியாக பூலித்தேவரை தோற்கடிச்சிருப்பார். கான் சாஹிப்பும் யூசுஃப் கானும் ஒன்று தான். சரிங்களா, மருதநாயகம் இவர் தான் வந்து பூலித்தேவர்கிட்டேருந்து இந்த 3 கோட்டையை பிடிச்சிருப்பார். நெற்கட்டும் செவல், பனையூர், வாசுதேவநல்லூர், அந்த கோட்டையெல்லாம் பிடிச்சிருப்பார். அடுத்து மாபூஸ் கானும் படிச்சிருப்பீங்க. மாபூஸ் கான் வந்து ஆற்காடு நவாபோட தம்பி. ஃபஸ்ட் டைம் வந்து பூலித்தேவர் மேலே படையெடுத்து போகும்போது இவரும் போயிருப்பார். ரைட்டுங்களா, ஸோ அப்போ 2 3 4 5 6 இவங்க எல்லாருமே பூலித்தேவரோட தொடர்புடையவங்க தான். இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற கர்னல் பான்ஜோரும் கடைசியாக இருக்கிற எட்வர்ட் கிளைவ் மட்டும் பூலித்தேவரோட சம்பந்தம் இல்லாதவங்க. இப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1,7. அடுத்து இந்த கொஷின் பாருங்கள். இந்த கொஷினில் பார்த்தீங்கன்னா, இந்த முதல் மாநாட்டுக்கு மட்டும் நீங்கள் படித்த யூனிட்டில் தலைமை யாருன்னு கொடுத்துருக்க மாட்டாங்க. சரிங்களா, நான் 6 9 10வது யூனிட் படிக்க சொன்னேன் இல்லையா, 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் புத்தகத்தில் 6வது யூனிட் 9வது யூனிட் 10வது யூனிட் படிக்க சொல்லியிருந்தேன். அதில் வந்து இந்த தகவல் இருக்காது. காங்கிரஸோட முதல் மாநாட்டுக்கு யார் தலைமை தாங்கினாங்க அப்படின்னு இருக்காது. மற்றபடி இந்த 3மே ஸ்கூல் புக்லேயே இருக்கும். ஐ மீன் நீங்கள் படித்த பாடத்திலே இருக்கும். சரிங்களா, இப்போ 2வது மாநாட்டுக்கு யார் தலைமை தாங்கியிருப்பானா, தாதாபாய் நவ்ரோஜி. அப்போ பிக்கு 3 இருக்கிற ஒரே ஆப்ஷன் இதுதான். ரைட்டுங்களா, 3வது மாநாட்டுக்கு ஃபக்ருதீன் தியாப்ஜி. 1917 நடந்த மாநாட்டுக்கு அன்னி பெசன்ட் தலைமை தாங்கியிருப்பாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக முதல் மாநாட்டுக்கு யார் வருவாங்கன்னா, உமேஷ் சந்திர பானர்ஜி. இவரை வந்து WC பானர்ஜி அப்படின்னு சிம்பிளாக சொல்லுவாங்க. சரிங்களா,
இப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. இதில் இது 3 நீங்கள் படித்த யூனிட்லேயே இருக்குது. அப்போ நாம் இதை வந்து ஒழுங்காக படிச்சிருந்தாலே, இதை படிக்காமல் இருந்தால் கூட நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ரைட்டுங்களா? அடுத்த கொஷின் பாருங்கள். ஸோ ஒரு 4 கூற்று சொல்லிட்டு அதில் எது சரின்னு மட்டும் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஒருபோதும் பற்றாக்குறை நிதிநிலை இருக்கக்கூடாது என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். இது கரெக்டு தான். ஆனால் இப்போ இது நடைமுறையில் சாத்தியமே கிடையாது. நம்ம நாட்டிலையும் சரி, நம்ம மாநிலத்திலையுமே சரி, பற்றாக்குறை நிதிநிலை தான் எப்போதுமே இருக்குது. எப்போதுமே கடன் வாங்கி தான் செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து பாருங்கள், வள்ளுவர் வெளிநாடுகளின் உதவி பெறுதலை ஆதரிக்கவில்லை. வெளி உதவி கோரும் நாடுகள் நாடுகளே அல்ல என்கிறார். இது கரெக்டு தான். ஆனால் இதுவும் இப்போ நடைமுறையில் சாத்தியம் இல்லை. எல்லா நாடுகளுமே மற்ற நாடுகள்கிட்டேருந்து கடன் வாங்கி தான் ஓரளவுக்கு செலவு பண்ணிகிட்டு இருக்காங்க. சரிங்களா? இப்போ அடுத்து பாருங்கள், நாட்டின் வளர்ச்சிக்காக அதிக அளவில் இயந்திரங்களை பயன்படுத்துதல், நகர்மயமாதல், தொழில்மயமாதல் ஆகியவற்றை காந்தியடிகள் ஆதரித்தார். இது தப்பு. காந்தியடிகள் இது எல்லாத்தையுமே எதிர்த்திருப்பாங்க. அவங்க வந்து ஒரு கிராம பொருளாதாரம் சார்ந்த ஒரு நாடாக இந்தியா இருக்கணும் அப்படிங்கிறது தான் காந்தியடிகளுடைய ஆசையாக இருந்தது. ஸோ அவங்க வந்து இந்த எந்திரமயமாதல், நகர்மயமாதல், தொழில்மயமாதல் இதெல்லாம் வந்து அக்செப்ட் பண்ணலை. சரிங்களா? கிராமத்தை அடிப்படையாக வச்சு தான் இந்தியாவுடைய பொருளாதாரம் இருக்கணுங்கிறது தான் காந்தியடிகளுடைய ஆசையாக இருந்தது. அடுத்து பாருங்கள், இந்தியா குடிக்காரர்களின் நாடாக இருப்பதை விட ஏழைகளின் நாடாக இருப்பதே மேல் என்று ஜவஹர்லால் நேரு கருதினார்னு இருக்கு இல்லையா? இது வந்து ஆக்சுவலாக ஜவஹர்லால் நேரு கிடையாது, காந்தியடிகள். சரிங்களா? அப்போ இந்த பாயிண்ட்டும் தப்பு தான். ஸோ அப்போ இவங்க சரியானது மட்டும்தான், சரியானது மட்டும்தான் நான் சூஸ் பண்ண சொல்லியிருக்கேன். அப்படி பார்த்தீங்கன்னா இதுவும் தான் கரெக்ட். 1 2. அடுத்து பாருங்க, இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி சமீப காலத்தில் உச்சத்தை எட்டியுள்ளது. இது கரெக்டு தான். இந்திய மக்கள் தொகை தற்போது மக்கள் தொகை பகுப்பு என்ற கட்டத்தை எட்டியுள்ளது. இதுவும் கரெக்டு தான். இன்னும் சொல்லப்போனால் இதுக்கான காரணம் இதுதான். சரிங்களா? ஸோ இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த மக்கள் தொகை பகுப்புனா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இதை வந்து மக்கள் தொகை ஈவு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இங்கிலீஷில் வந்து இதை எனக்கு கரெக்டாக வந்து ப்ரொனன்ஷியேட் பண்ண தெரியலை. டீமோகிராஃபிக் டிவிடெண்ட்னு நினைக்கிறேன் இது பேர். சரிங்களா? ஆக்சுவலாக இந்த மக்கள் தொகை ஈவுனா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாட்டில் யூத்தோட எண்ணிக்கை அதிகமாக இருந்ததுன்னா, சரிங்களா, யூத் வந்து அதிக அளவில் இருந்தாங்கன்னா அதை வந்து நம்ம மக்கள் தொகை ஈவு இல்லை மக்கள் தொகை பகுப்பு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எல்லா நாட்டுக்குமே இந்த மாதிரி ஒரு காலகட்டம் வரும். எந்த நாடாக இருந்தாலும் அந்த நாட்டில் ஒரு காலகட்டத்தில் இளைஞர்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்கும். சரிங்களா? இப்போ இந்தியா வந்து அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் தான் இருக்குது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இளைஞர்கள் தான் அதிக எண்ணிக்கையில் இருக்காங்க. ரைட்டா? இப்போ இளைஞர்கள் அதிக எண்ணிக்கையில் இருக்கிறதுனால நமக்கு என்ன ஒரு ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாருமே வந்து வேலை செய்யக்கூடிய திறனுடையவர்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு வேலை கிடைக்கிது கிடைக்கலங்கிறது அடுத்தது. ஆனால் இவங்க எல்லாருமே வேலை செய்யக்கூடிய திறனுடையவர்களாக இருப்பாங்க. இப்போ இவங்கள போக இப்போ பெரியவர்கள் இருப்பாங்க இல்லையா, முதியவர்களும் குழந்தைகளும் இளைஞர்களுடைய எண்ணிக்கையை கம்பேர் பண்ணும்போது இந்தியாவில் இப்போதைக்கு கம்மியாக தான் இருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்போது இதில் இந்த முதியவர்களும் குழந்தைகளும் வெறும் கன்சியூமராக மட்டும்தான் இருப்பாங்க. சரிங்களா? இவங்க வந்து ப்ரொடியூசர்ஸாக இருப்பாங்க. இளைஞர்கள் ப்ரொடியூசர்ஸாக இருப்பாங்க. முதியோர்களும் குழந்தைகளும் வெறும் கன்சியூமர்ஸாக மட்டும்தான் இருப்பாங்க. ஸோ அப்படி பார்த்தா இப்போதைக்கு இந்தியாவில் கன்சியூமர்ஸோட எண்ணிக்கை ப்ரொடியூசர்ஸோட எண்ணிக்கையை கம்பேர் பண்ணும்போது கம்மியாக தான் இருக்குது. ரைட்டுங்களா? அதாவது என்ன சொல்ல வரேன்னா, இப்போ இந்த இளைஞர்கள் எல்லாமே வேலை செய்வாங்க, எல்லாருமே ஏதாவது ஒன்று உற்பத்தி பண்ணுவாங்க. ரைட்டுங்களா? இப்போ இவங்க வேளாண் துறையில் இருந்தாங்கன்னா உணவுப் பொருட்களை உற்பத்தி பண்ணுவாங்க. தொழில்துறையில் இருந்தாங்கன்னா ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஏதோ ஒன்று உற்பத்தி பண்ணுவாங்க. ரைட்டுங்களா? அப்போ இவங்களால நாட்டுக்கு வருமானம் கிடச்சிக்கிட்டு இருக்கும். ரைட்டா? அப்போ நாட்டுக்கு வருமானத்தை ஈட்டி கொடுக்கக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கை இப்போ அதிகமாக இருக்குது. இப்போ இந்த கன்சியூமர்ஸ்னால் என்ன அப்படின்னா, இப்போ இந்த முதியவர்கள் குழந்தைகள்லாம் இருக்காங்கல்ல, இவங்களாம் வந்து வேலை எதுவும் செய்ய முடியாது. ஜஸ்ட்டு சாப்பிடுவாங்க, தூங்குவாங்க, அவ்வளோதான். ரைட்டுங்களா? இதுதான் இவங்களால முடியும். இவங்களால வந்து எந்த விதமான உற்பத்தி நடவடிக்கையும் ஈடுபட முடியாது. இவங்களால வந்து இந்தியன் எக்கனாமிக்கு எந்த விதமான பங்களிப்பும் இருக்காது. சரிங்களா? நம்ம நாட்டுடைய வளர்ச்சிக்கு இவங்களால பெருசாக எந்த பங்களிப்பும் கொடுக்க முடியாது. ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இந்த மாதிரி இருக்கிறவங்களுடைய எண்ணிக்கை கம்மியாக தான் இருக்குது. மற்றபடி உற்பத்தி நடவடிக்கையில் ஈடுபடுறவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான்
சமீப காலத்தில் இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி நல்லா இருக்குது. ரைட்டுங்களா? இப்போ இது இப்படியே கண்டினியூ ஆகாது. இப்போ இளைஞர்களாக இருக்கிறவங்க இன்னும் ஒரு 10 வருஷம் 20 வருஷத்துக்கு அப்புறம் இவங்களுக்கும் வயசாகிடும். இவங்க வந்து வயசானவங்களாக மாறிடுவாங்க. அப்போ இந்தியாவுக்கு இப்போதைக்கு ஓகேவா, இந்த காலகட்டத்தில் இந்தியாவுக்கு இந்த மக்கள் தொகை ஈவுங்கிற இந்த விஷயத்தோட பெனிஃபிட் கிடச்சிக்கிட்டு இருக்கு. அதனால தான் இந்தியாவுடைய வளர்ச்சி வந்து சமீப காலமாக கொஞ்சம் நல்லா இருக்குது. ரைட்டுங்களா? சிம்பிளாக ஞாபகம் வச்சுங்க, இந்தியாவில் இப்போதைக்கு இளைஞர்கள் அதிக பேர் இருக்காங்க, நல்லா வேலை செய்கிறாங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க, நாட்டுக்கும் தேவையான வருமானம் கிடைக்குது. அதனால் நாடு வந்து நல்லா வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்கு. ரைட்டுங்களா? முதியவர்களும் குழந்தைகளும் கம்மியாக தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான செலவும் கம்மியாகுது. சரிங்களா? முதியவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் மருத்துவ செலவு, சாப்பாட்டு செலவு எல்லாமே வந்து கம்மியாக தான் ஆகுது. ஏன்னா இப்போதைக்கு கம்மியான எண்ணிக்கையில் தான் இருக்காங்க. ரைட்டுங்களா? இவ்வளோ தான் விஷயம். ஸோ அப்போ இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி சமீப காலத்தில் உச்சத்தை எட்டி உள்ளதுங்கிறது கரெக்டு தான். அதுக்கான காரணம் இதுதான். இது ரெண்டுமே ரைட்டு தான். அதேமாதிரி இதுக்கான காரணம் இதுதான், கரெக்டாக இருக்குது. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் இரண்டும் சரி, மேலும் காரணம் கூற்றை விளக்குகிறது. ஸோ அடுத்து பாருங்கள், இந்திய அரசியல் சட்ட நடைமுறைக்கு வந்தபோது அதில் 10 அடிப்படை கடமைகள் பற்றி மட்டுமே குறிப்பிடப்பட்டிருந்தது. இது தப்பு. ஏன் தப்பு? இந்திய அரசியல் சட்டம் நடைமுறைக்கு வந்தப்ப அதில் அடிப்படை கடமைகள்ங்கிற டாப்பிக்கே இருந்திருக்காது. சரிங்களா? அதுக்கப்புறம் 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக தான் அடிப்படை கடமைகள்ங்கிற பகுதியை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சேர்த்துருப்பாங்க. இதை நாம் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அடுத்து பாருங்கள், 82வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் மூலமாக 11வது அடிப்படை கடமை பிறகு சேர்க்கப்பட்டது. இதுவும் தப்பு தான். இது 82 கிடையாது, 86. சரிங்களா? 86வது சட்ட திருத்தம் 2002 கொண்டு வந்திருப்பாங்க. அது மூலமாக தான் 11வது அடிப்படை கடமையை சேர்த்துருப்பாங்க. இப்போ இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே தப்பு தான். சரிங்களா? அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு நேரடி வினா. தமிழ் மொழியியல் தூய்மைவாதத்தின் தந்தை என்று கருதப்படுபவர் மறைமலை அடிகள். தனித்தமிழ் இயக்கத்தை உருவாக்குனது இவங்க தான். சரிங்களா? அது படிச்சிருப்பீங்க. அடுத்து பாருங்கள், இந்திய அரசியலமைப்பின் விதி 51A குறிப்பிடப்பட்டுள்ள அடிப்படை கடமைகளில் பொருந்தாதது எது? ஸோ ஆர்டிக்கல் 51A சொல்லியிருக்கிற அடிப்படை கடமை எது அப்படின்னு தான் கேட்குறாங்க. சரிங்களா? அதில் பொருந்தாது கேட்குறாங்க. ஆர்டிக்கல் 51A தேசிய கீதத்தை மதிக்கணும்னு சொல்லியிருப்பாங்க, சகோதரத்துவத்தை வளர்க்கணும்னு சொல்லியிருப்பாங்க, வனவிலங்குகளை பாதுகாக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் இருக்காது. சரிங்களா? இந்திய குடியரசுத் தலைவரை மதித்தலுங்கிறது 51A ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்க மாட்டாங்க. சரிங்களா? ஜென்ரலாக வந்து கான்ஸ்டியூஷனல் இன்ஸ்டியூஷனுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்ட்டு இருக்கும். மற்றபடி இந்திய குடியரசுத் தலைவருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்லாம் இந்த 51A சொல்லியிருக்க மாட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அவசர ஊர்திகளுக்கு வழிவிடுதல், இதை பற்றி இதில் சொல்லியிருக்க மாட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சாலை விதிகளை முறையாக பின்பற்றுதல், இதுவும் வந்து இதுக்கு கீழே ஒரு அடிப்படை கடமையாக இருக்காது. அடுத்து வேளாண் தொழிலை பாதுகாத்தலுங்கிறதும் இதுக்கு கீழே அடிப்படை கடமையாக இருக்காது. ஸோ இவங்க வந்து பொருந்தாது தான் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த 4ம் வந்து பொருந்தாது. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4, 5, 6, 7. அடுத்து இந்த கொஷின் பாருங்கள், ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஷின். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி நிறைய டைம் பார்த்தது தான். ஸோ ஒன்றும் இல்லை, இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டை எழுதிட்டு அதுக்கு நம்பர் கொடுப்போம் இல்லையா, அந்த கான்செப்ட் தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். இப்போ = 5 கொடுத்துருக்காங்க. நம்ம ஏபிசிடியை வரிசையாக எழுதிட்டு நம்பர் கொடுத்தோன்னா ஈக்கு 5ங்கிற நம்பர் வரும். ரைட்டுங்களா? அந்த கான்செப்டை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ பெண்ணுங்கிற வார்த்தையை எடுத்துக்கிட்டோன்னா அதில் பி இருக்குது, இ இருக்குது, என் இருக்குது. பிக்கு வந்து 16ங்கிற நம்பர் வந்துடும், ஈக்கு 5ங்கிற நம்பர் வரும், எண்ணுக்கு 14ங்கிற நம்பர் வரும். இந்த மூணுத்தையும் கூட்டினோன்னா 35ன்னு கிடைக்கும். இப்போ அதே கான்செப்டை தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். பேஜின்னு இருக்குது, இதில் பி இருக்குது, பிக்கு 16, ஏ இருக்குது, ஏக்கு 1, ஜி இருக்குது, ஜிக்கு 7, இ இருக்குது, ஈக்கு 5. இப்போ இது எல்லாத்தையும் கூட்டினோன்னா நமக்கு 29ன்னு கிடைக்கும். இப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 29. அடுத்து பாருங்கள், இந்திய பிரதமர் பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானதை மட்டும் தேர்ந்தெடு. இது வந்து நான் கடைசியாக நாடாளுமன்றம் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ஸ்டடி வீடியோ, கடைசியாக அதை தான் போட்டிருந்தேன். அந்த வீடியோவை பார்த்துருந்தாலே இது கரெக்டாக ஆன்சர் பண்ணலாம். சரிங்களா? சரி, ஓகே. பாருங்கள், ஒருவர் இந்திய நாட்டின் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு அவர் குறைந்தபட்சம் 25 வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும். இது கரெக்டு தான். சரிங்களா? அடுத்து இந்திய அரசியலமைப்பின் அட்டவணை 8 குறிப்பிடப்பட்டுள்ள மொழிகளில் குறைந்தபட்சம் 5 மொழிகளில் எழுதவும் பேசவும் தெரிந்திருக்க வேண்டும். இப்படிலாம் எந்த கண்டிஷனுமே கிடையாது. ஒருத்தவங்க இந்திய பிரதமர் ஆகணும்னா அவங்களுக்கு 25 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க இந்திய குடிமகனாக இருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இல்லை, அந்த இது கூட இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகேவா? இந்திய குடிமகனாக இருக்கணுங்கிற அந்த ஒரு கண்டிஷன் கூட இருக்காது. அது வந்து குடியரசுத் தலைவருக்கு தான் இருக்கும். ஆனால் இதை வந்து நம்ம ட்ரெடிஷ்னலாக ஃபாலோ பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் வந்து சோனியா காந்தி அவர்கள்
பிரதமராக முயற்சி பண்ணும்போது அவங்க வந்து இந்தியன் சிட்டிசன் கிடையாது, இத்தாலியை சேர்ந்தவங்க. ஐ மீன் இந்தியாவில் பிறந்தவங்க கிடையாது, இத்தாலியை சேர்ந்தவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணிடுவாங்க. அதனால தான் மன்மோகன் சிங்கை வந்து பிரதமராக போடுவாங்க. ஸோ இதை பற்றி நான் பிரதமரை பற்றி கிளாஸ் எடுக்கும்போது நான் தெளிவாக சொல்கிறேன். இப்போதைக்கு இந்த மாதிரியான எந்த கண்டிஷனும் கிடையாது. சரிங்களா? அட்டவணை 8ல் இருக்கிற மொழிகளில் குறைந்தபட்சம் 5 மொழிகளில் எழுதவும் பேசவும் தெரிந்திருக்க வேண்டும் அப்படிங்கிற இந்த கண்டிஷன்லாம் கிடையாது. இதை பற்றி நம்ம பிரதமர் பற்றி பார்க்கும்போது தெளிவாக பார்த்துப்போம். சரிங்களா? பிரதமர் ஆகிறதுக்கான தகுதிகள் என்னென்னங்கிறத அப்போ பார்த்துக்கலாம். சரி, ஓகே. அடுத்து பாருங்கள், நாடாளுமன்ற உறுப்பினராக இல்லாத ஒருவர் கூட இந்திய பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட முடியும். இது கரெக்டு தான். ரைட்டுங்களா? இது கூட நம்ம கிளாஸில் சொல்லியிருப்போம். தேர்ந்தெடுக்கலாம், ஆனால் அடுத்த 6 மாதத்துக்குள்ளே அவங்க நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகணும். சரிங்களா? அவங்க தேர்ந்தெடுக்கப்படும் போது நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் அடுத்த 6 மாதத்துக்குள்ளே அவங்க நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகணும். இது நம்ம கிளாஸ்லேயே சொன்ன பாயிண்ட் தான். அடுத்து பாருங்கள், சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமராக பதவி வகித்தவர் ஜவஹர்லால் நேரு. ராஜேந்திர பிரசாத் கிடையாது. ராஜேந்திர பிரசாத் வந்து முதல் குடியரசுத் தலைவராக இருந்திருப்பார். ஜவஹர்லால் நேரு தான் இதுக்கான ஆன்சர். ஸோ இது தப்பு. பார்த்தீங்கன்னா 1, 3 மட்டும்தான் கரெக்டு. இதில் சரியானது மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சி. கீழ்கண்டவற்றில் சென்னை மாநிலத்தின் முதலமைச்சராக திரு ராஜாஜி அவர்கள் பதவி வகித்த சரியான காலகட்டத்தை தேர்ந்தெடுக்கவும். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1952 டு 1954. இது ஒரு டேரக்ட் கொஷின் தான். அதேமாதிரி அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 1937 டு 1939 வரைக்கும் ராஜாஜி சிஎம்மாக இருந்திருப்பாங்க. சரிங்களா? சரி, ஓகே. அடுத்து பாருங்கள், விடுபட்ட ஒன்றை தேர்வு செய்க. P121 R81. இங்கே என்ன வரும்னு கேட்குறாங்க. V25X9. சரிங்களா? ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இங்கிலீஷ் லெட்டர்ஸை ரிவர்ஸில் எழுதி நம்பர்ஸ் கொடுப்போம் இல்லையா, அந்த கான்செப்டை யூஸ் பண்ணி இதுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு இதில் இருக்கிற ஆல்ஃபபெட்ஸை மட்டும் எடுத்துக்கலாம். சரிங்களா? P இருக்குது, Pக்கு அடுத்து R இருக்குது, PQR. ஓகேவா? அப்போ +2. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே V இருக்குது, Vக்கு அடுத்து X இருக்குது, VWX. இதுவும் +2. இப்போ கண்டிப்பாக இங்கேயும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா +2 தான் பண்ணியிருப்பாங்க. RST வருங்க. சரிங்களா? இங்கே T வந்ததுன்னா Tயோட +2 பண்ணோன்னா V வந்துடும், TUV. ரைட்டா? ஸோ அதெல்லாம் நம்ம ஆல்ரெடி கிளாஸில் பார்த்ததுனால தான் ஸ்பீடாக போகிறேன், எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. இப்போ ஆல்ஃபபெட்ஸுக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா +2 +2 +2 +2ங்கிற இந்த கான்செப்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அடுத்து நம்ம நம்பர்ஸை எடுத்துக்கலாம். சரிங்களா? 121, 81, 25, 9. இது எல்லாமே ஸ்கொயர் நம்பர் தான். இப்போ 9ங்கிறது 3ஓட ஸ்கொயர்டு, 25ங்கிறது 5ஓட ஸ்கொயர்டு, 81ங்கிறது வந்து 9ஓட ஸ்கொயர்டு, 121ங்கிறது 11ஓட ஸ்கொயர்டு. ரைட்டுங்களா? ஸோ அப்படி ரிவர்ஸில் பாருங்கள், 3, 5, 9, 11ன்னு இருக்குது. ஒற்றைப்படை எண்களுடைய ஸ்கொயர்டாக இருக்குது. இடையில 7 போட்டுருவோமா? 3, 5, 7, 9, 11. ரைட்டுங்களா? ஸோ அப்போ இங்கே 7 ஸ்கொயர்டுனா 49ன்னு வரும். இங்கே T வந்திருக்கு, இங்கே 49 வந்திருக்கு. ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா T49. இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி ரிவர்ஸில் நம்பர் கொடுக்கும்போது Pக்கு பார்த்தீங்கன்னா 11ங்கிற நம்பர் வரும். இப்போ இந்த 11 ஸ்கொயர் பண்ணோன்னா 121 வந்துடும். சரிங்களா? அதே மாதிரி Rக்கு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸில் கொடுக்கும்போது 9ங்கிறது வரும். சரிங்களா? இப்போ இந்த 9 ஸ்கொயர் பண்ணோன்னா 81 வரும். Tக்கு நாம் ரிவர்ஸில் கொடுக்கும்போது 7ன்னு வரும். 7 ஸ்கொயர் பண்ணால் 49 வரும். இப்படியும் பண்ணலாம். சரிங்களா? ஸோ மேத்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரே கொஷினை பல விதமாக நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இது. அடுத்த கொஷின் பாருங்கள். 1909ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட ரவுலட் சட்டத்தை இந்தியர்கள் கடுமையாக எதிர்த்தனர். இது தப்பு. ஏன்னா ரவுலட் சட்டம் வந்தது 1919. ரைட்டுங்களா? அடுத்து பாருங்கள், ரவுலட் சட்டத்தின்படி இந்தியர்கள் யாரும் வெளிநாடுகளுக்கு சென்று கல்வி பயிலக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்டது. இதுவும் தப்பு. ஆக்சுவலாக ரவுலட் சட்டம் எதுக்காக கொண்டு வந்திருப்பாங்கன்னா, எந்த விதமான விசாரணையும் இல்லாமல் யாரை வேணாலும் தூக்கி உள்ளே போடலாம், அதாவது ஜெயிலுக்குள்ளே போடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிகாரத்தை வந்து வெள்ளையர்களுக்கு கொடுத்துருப்பாங்க இந்த சட்டம் மூலமாக. அதனால தான் இந்தியர்கள் எல்லாருமே வந்து இதை கடுமையாக எதிர்த்திருப்பாங்க. சரிங்களா? அதாவது இப்போ நான் இருக்கேன், நான் எந்த தப்புமே பண்ணலை, இருந்தாலும் என்னை தூக்கி உள்ளே போடலாம், என்னை எதுவும் விசாரிக்காமல் ஜஸ்ட்டு என் மேலே ஒரு சந்தேகத்தின் பேரில் என்னை அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைக்கலாம். அந்த மாதிரி ஒரு பவரை வந்து ஆங்கிலேயர்களுக்கு இந்த சட்டம் கொடுத்துருந்தது. ஸோ அதனால தான் வந்து இதை எல்லாரும் எதிர்த்தாங்க. ரைட்டுங்களா? அதேமாதிரி இந்த சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1919. அடுத்து இந்த கொஷின் பாருங்கள். ஒரு ஆப்பிளின் விலை ரூ. 7, ஒரு கொய்யாவின் விலை ரூ. 5,
முருகன் என்பவர் ஒரு 38 செலவு செய்து குறிப்பிட்ட எண்ணிக்கையில் ஆப்பிள் பழங்களையும் கொய்யா பழங்களையும் வாங்குகிறார் எனில் அவர் வாங்கிய ஆப்பிள் பழங்களின் எண்ணிக்கையை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஷினுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இதை ஆப்ஷனாக சூஸ் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதை நம்ம நார்மலாக சால்வ் பண்ணோன்னா நமக்கு இதுதான் வந்து ஆன்சர் அப்படிங்கிற மாதிரி தோணும். ஒரு இடத்துல வந்து ஸ்டக் ஆகி நிற்போம், அதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஸோ இதை வந்து நம்ம ஆன்சராக சூஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும்னா, நம்ம நார்மலாக ட்ரை பண்ணாமல் ஆப்ஷன்லேருந்து போயிடுறது நல்லது. சரிங்களா? ஸோ டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளை பொறுத்த வரைக்கும் நிறைய கொஷின் வந்து இந்த மாதிரி நமக்கு வரும். நான் சொல்கிறதும் அதுதான். இப்போ ஒரு மேத்ஸ் கொஷின்னா நீங்கள் எப்போதுமே வந்து அதை நார்மலாக எப்படி சால்வ் பண்ணுவோமோ அந்த மாதிரி ட்ரை பண்ணாமல் சில கொஷினுக்கு வந்து இந்த மாதிரி ஆப்ஷன்லேருந்து போகிறதுக்கும் கற்றுக்கணும். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ இந்த கொஷின் பாருங்கள். ஒரு ஆப்பிளோட விலை 7 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஆப்பிள் 7 ரூபா. ஒரு கொய்யாவோட விலை வந்து 5 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. 5 ரூபா. இப்போ முருகன் ஒருத்தர் இருக்காராம். அவர் என்ன பண்ணுறாரு, 38 ரூபா வச்சுருக்காரு. சரிங்களா? இன்னும் 38 ரூபா செலவு பண்ணி கொஞ்சம் ஆப்பிளும் கொஞ்சம் கொய்யாப்பழமும் வாங்கியிருக்காரு. ரைட்டுங்களா? அதில் எத்தனை ஆப்பிள் பழம் இருக்குது, எத்தனை கொய்யாப்பழம் இருக்குலாம் நமக்கு தெரியாது. ரெண்டுத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கியிருக்காரு. மொத்தமாக 38 ரூபா செலவு பண்ணியிருக்காரு. சரிங்களா? இவ்வளோ தான் நம்மக்கிட்ட டேட்டா இருக்குது. அவங்க கேட்குறது அவர் எத்தனை ஆப்பிள் பழம் வாங்கியிருப்பாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட்டுங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து இதில் இந்த ஆப்ஷனை எடுத்துக்கலாம். 2ன்னு இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஷன் எடுத்துக்கலாம். இவங்க கேட்டிருக்கிறது ஆப்பிள் பழங்களுடைய எண்ணிக்கைன்னு தான் கேட்டிருக்காங்க. இப்போ 2 ஆப்பிள் வாங்கியிருக்காரு அப்படின்னு வச்சுப்போம். இப்போ ஒரு ஆப்பிளோட விலை 7 ரூபா, 2 ஆப்பிளோட விலை 14 ரூபா வந்துடும். சரிங்களா? அவர் மொத்தம் செலவு பண்ணியிருக்கிறது 38 ரூபா. இந்த 38 ரூபாயில் 14 ரூபாய்க்கு அவர் ஆப்பிள் வாங்கியிருக்காருன்னு வச்சுப்போம் இந்த ஆப்ஷன் படி. பாக்கி 24 ரூபா வருதா? இந்த 24 ரூபாயை வச்சு இந்த 24 ரூபாய்க்கு கம்ப்ளீட்டாக அவரால் கொய்யாப்பழம் வாங்க முடியுமானா முடியாது. ரைட்டுங்களா? ஏன்னா ஒரு கொய்யாப்பழத்தோட விலை 5 ரூபா. இப்போ இந்த 24 ரூபாயில் அவர் எத்தனை கொய்யாப்பழம் வாங்கலாம்? 4 கொய்யாப்பழம் தான் வாங்கலாம். 4 5 20ன்னு வந்துடும். இப்போ பேலன்ஸ் 4 ரூபா வந்து அப்படியே துண்டா நிற்கும். சரிங்களா? ஆனால் இப்போ நம்ம கொஷின் படி என்னன்னா, அவர் இந்த 38 ரூபாயை கம்ப்ளீட்டாக செலவு பண்ணி இந்த 2 பழத்தையும் வாங்கியிருக்காரு. சரிங்களா? என்ன இப்படி சொல்லணும்னா, ஆப்பிள் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் வாங்கியிருக்காரு, கொய்யாப்பழம் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் வாங்கியிருக்காரு, ரெண்டுத்துக்கு சேர்த்து 38 ரூபாய் கொடுத்துட்டாரு. ரைட்டுங்களா? ஸோ ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்பிள் 20 ரூபாய்க்கு 14 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு, மிச்சம் 24 ரூபா பேலன்ஸ் இருக்குது. இந்த 24 ரூபாய்க்கு அவரால் கம்ப்ளீட்டாக வந்து கொய்யாப்பழம் வாங்க முடியாது. ஒன்று 4 பழம் வாங்கினா 20 ரூபா தான் செலவாகும். இதே 5 பழமாக வாங்கினாருன்னா 25 ரூபா வந்துடும். ஆனால் இவர்கிட்ட 24 ரூபா தான் இருக்குது. அப்போ கண்டிப்பாக அந்த 2ங்கிறது ஆன்சராக இருக்காது. ஸோ அடுத்து 3 எடுத்துப்போம். 3 ஆப்பிள் வாங்கினாருன்னா 7 3 21 ரூபா ஆப்பிளுக்கு மட்டும் செலவு பண்ணுவார். சரிங்களா? ஸோ 38ல் 21 போயிடுச்சுன்னா பாக்கி 17 வருமா? இந்த 17 ரூபாயை வச்சுக்கிட்டு அவரால் கொய்யாப்பழத்தை கம்ப்ளீட்டாக வாங்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடியாது. 3 கொய்யாப்பழம் வாங்கலாம், 3 5 15 வந்துடும். பாக்கி 2 ரூபா பேலன்ஸ் இருக்கும். ரைட்டுங்களா? அப்போ இந்த 38ங்கிற அமௌண்ட் வந்து கம்ப்ளீட்டாக செலவான மாதிரி வராது. 2 ரூபா பேலன்ஸ் இருக்கும். இதே 4 வாங்கணும்னா 20 ரூபா தேவைப்படும். ஆனால் இவர்கிட்ட 17 ரூபா தான் இருக்குது. அப்போ இதுவும் ஆன்சராக இருக்காது. இப்போ இந்த ஆப்ஷன் எடுத்துக்கலாம். 4 ஆப்பிள் பழம் வாங்கினாருன்னா ஆப்பிளுக்கு மட்டும் 28 ரூபா செலவு பண்ணிடுவார். சரிங்களா? 4 28 ரூபா செலவு பண்ணுவார். இப்போ பார்த்தீங்கன்னா 38 ரூபாயில் 28 ரூபா போயிடுச்சுன்னா பாக்கி 10 ரூபா அவர்கிட்ட இருக்கும். 10 ரூபாயில் அவர் என்ன பண்ணலாம்னா தாராளமாக 2 கொய்யாப்பழம் வாங்கலாம். சரிங்களா? ஒரு கொய்யாப்பழத்தோட விலை 5 ரூபா. இப்போ 5 × 2 2 கொய்யாப்பழம் வாங்கினா 10 ரூபா. ஸோ அப்போ இது கரெக்டாக வந்துடும். அப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. இந்த கொஷின் வந்து இன்னொரு டைம் புரியலைன்னா இன்னொரு டைம் பாருங்கள். ஏன்னா எல்லாருக்குமே ஃபஸ்ட் டைம் புரியும்னு சொல்ல முடியாது. நாம் வந்து இதை ஆப்ஷன்லேருந்து தான் எடுத்துருக்கோம். நீங்கள் நார்மல் மெத்தடில் செலவு பண்ணிங்கன்னா நார்மல் மெத்தடில் சால்வ் பண்ணிங்கன்னா இன்னும் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதனால் வந்து இந்த மெத்தடே எடுத்துக்கலாம். ஆப்ஷன்லேருந்தே போகலாம், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆப்பிள் 4 வாங்கினாருன்னா 28 ரூபா செலவு பண்ணுறாரு. 38 ரூபாயில் 28 ரூபா போயிடுச்சுன்னா பாக்கி 10 ரூபா இருக்கும். 10 ரூபாய்க்கு ஒரு தாராளமாக 2 கொய்யாப்பழம் முழுசாக வாங்கிடலாம். ரைட்டுங்களா? இப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஓகே. இப்போ இந்த 30 கொஷினில் நீங்கள் வந்து எத்தனை கொஷினுக்கு நேற்று கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமான விஷயம், புதுசாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுறவங்களா இருந்தால் இதில் ஒரு 15 கொஷினுக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தாலே தாராளமாக போதும். சரிங்களா? சீனியர் ஆஸ்பிரண்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக 25 கொஷினுக்கு மேலே நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்துருக்கணும். ஸோ அப்படி பண்ணலன்னா எங்கெங்கே தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு பார்த்து அதை சரி பண்ணுங்கள்.
அதே மாதிரி புதுசாக படிக்கிறவங்க இந்த கொஷினை பார்த்துட்டு இந்த ஆங்கிளில் திரும்ப போயிட்டு அந்த பாடத்தெல்லாம் படித்து பாருங்கள். சரிங்களா? நீங்கள் ரொம்ப அப்படியே மனப்பாடம் பண்ண அப்படின்ட்டு படிக்கணும்னா, இப்போ நான் கொஷின் எடுத்திருக்கேன் இல்லையா, இந்த கொஷினெல்லாம் பார்த்துக்குங்க. இதை பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்கள் வேற ஒரு கோணத்தில் படிச்சிருப்பீங்க, வேற ஒரு ஆங்கிளில் இந்த யூனிட்ஸ்லாம் படிச்சிருப்பீங்க. இப்போ இந்த கொஷினை பார்த்த உடனே ஓ இப்படிலாம் படிக்கணுமோ அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி திரும்ப ஒரு டைம் வந்து அதை படித்து பாருங்கள். அண்ட் முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ நான் ஒரு ஜிஎஸ்க்கு 140 பாடம் படிக்க சொல்லி கொடுத்துருந்தேன் இல்லையா, இதை வந்து எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு திரும்ப திரும்ப படிச்சிருங்க. சரிங்களா? நம்ம வந்து மார்ச்சில் டெஸ்ட் சீரியஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஏற்கனவே சொன்னது தான். மார்ச் 1ஆம் தேதியே ஃபஸ்ட்டு டெஸ்ட் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே இந்த 140 பாடத்தில் எத்தனை பாடத்தை உங்களால் முடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு முடிச்சு வைங்க. முடிஞ்சால் 2-3 டைம் படிக்கிறதுனா கூட படிச்சிருங்க. நீங்கள் நல்லா ஸ்பீடாக படிப்பீங்கன்னா 2-3 டைம் படிக்கிறதுனா கூட படித்து வைங்க. ஸோ மற்றதெல்லாம் அடுத்த கிளாஸில் பார்த்துக்கலாம். நன்றி.